जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम, जय श्री राधा गोपाल जी करुणम, जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद करुणम, जय श्री रूप रघुநாத கருணம், ஜெய் ஸ்ரீல புரோபாதி மகாராஜ் கருணம், என் குருநாத கருணம். தொடர்ந்து நம்ம சைத்தன்ய சரிதாமிரதத்தை கவனிப்போம். கிளாஸ் முதற்கூடிய அனைத்து பகுதிகளும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. என்னோட விஷுவல் சவுண்ட்ல கரெக்ட்லியா இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. சவுண்ட் கிளியர் இருக்கா பிரபு? என்ன பிரபு? ஓகே, சவுண்ட் நல்லா ஓகே பிரபு. ஓகே ஓகே ஓகே. எனக்கு சைத்தன்ய சரிதாமிரத ஆதி லீலா அத்தியாயம் 1, ஆன்மீக ஆச்சாரியர்கள், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய பதம், இன்னைக்கு டெக்ஸ்ட் எத்தனை, யார் சொல்ல முடியும்? யார் சொல்ல முடியும்? இன்னைக்கு டெக்ஸ்ட் எத்தனை? இன்னைக்கு 58 பிரபு. எஸ், 58, 58. ஓகேவா? யாருக்கு புக்குலயோ புக் வச்சிருக்கோங்க, புக் வந்துருக்குங்க. புக் இல்லாதவங்க வேதா பேஸ் வந்துருக்குங்க. ஓகேவா? ஜீவே சாக்ஷாத் நாஹி தாதே குரு சைத்ய ரூபே சிக்ஷா குரு அயா கிருஷ்ணா மகாந்தா ஸ்வரூபே ஜீவே சாக்ஷா நஹி தாதே குரு சைத்ய ரூபே शिक्षा गुरु हया कृष्ण शिक्षा गुरु हया कृष्णा महांत स्वरूपे. ஓகே. ஜீவே உயிர்வாளியால், சாக்ஷாத் நேரடி அனுபவம், நாஹி அங்கு இல்லை, தாதே ஆகையால், குரு ஆன்மீக குரு, சைத்திய ரூபே பரமாத்மாவின் உருவில், சிக்ஷா குரு உபதேசம் அளிக்கும் ஆன்மீக குரு, ஷயா தோன்றுகிறார், கிருஷ்ணா கிருஷ்ணா பரம்புருஷ பகவான், மகாந்தா மிகச்சிறந்த பக்தர், ஸ்வரூபே வடிவில். மொழிபெயர்ப்பு தமிழ்ல, இங்கிலீஷ்ல ஒரு ஆஸ்டன் பண்ணிக்கங்க. நம்மால் பரமாத்மாவின் இருப்பினை நேரடியாக காண முடியாது என்பதால் அவர் முக்தி பெற்ற பக்தராக நம் முன் தோன்றுகிறார். அத்தகு ஆன்மீக குரு கிருஷ்ணரிலிருந்து வேறுபட்டவர் அல்ல. படிங்க இங்கிலீஷ்ல. Hare Krishna. Hare Krishna. Since one cannot visually experience the presence of Super Soul, he appears before us as a liberated devotee. Such a spiritual master is none other than Krishna himself. Thank you, Mataji. श्री भक्ति वेदांत स्वामी श्रीला पुरोபாதி மகாராஜ் புல்லூருக்கு ஜெய். பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நேரில் சந்திப்பது கட்டுண்ட ஜீவனுக்கு சாத்தியமல்ல. ஆனால் ஒரு உண்மையான பக்தனாகிய பக்தி தொண்டில் தீவிரமாக ஈடுபட்டால் அவனிடம் மறைந்துள்ள பரமனுக்கு சேவை செய்யும் பிறப்பித்தினை தூண்டி அவனுக்கு நன்மை செய்யும் பொருட்டு பகவான் கிருஷ்ணர் சிக்ஷா குருவை அனுப்புகிறார். அப்போது அதிர்ஷ்டம் வாய்ந்த கட்டுண்ட ஜீவனின் வெளிப்புற புலன்களின் முன்பு குரு தோன்றுகிறார். அதே சமயத்தில் உயிர்வாளியின் இதயத்தினுள் குருவாக வீட்டிற்கும் கிருஷ்ணரால் சைத்திய குருவினால் பக்தன் உள்ளிலிருந்து வழிகாட்டப்படுகின்றான். எஸ். ஜீவே சாக்ஷா நாஹி ததே குரு சைத்திய ரூபே சிக்ஷா குரு ஹயா கிருஷ்ண மகந்த ஸ்வரூபே. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஓகே. இப்ப தொடர்ந்து இங்க ஆன்மீக ஆச்சாரிகள் என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லோகத்துல எதை பத்தி பேசுறாங்கன்னா, சரி உங்களுக்கு கேட்போம். இந்த ஸ்லோகத்துல எதை பத்தி பேசுறாங்க, என்ன சொல்ல வராங்க, யார் சொல்ல முடியும்? என்ன உங்களுக்கு புரியுது? ட்ரை பண்றீங்களா? That's right, Prabhu. Yeah. You cannot see Bhagavan straight. You can only see him through a liberated devotee, that is a guru. Okay, very good, Mother.
அதாவது இங்க சொல்றது வந்து என்னதுன்னா, பரமாத்மாவின் இருப்பினை நேரடியா காண முடியாது. இப்ப பரமாத்மா எல்லா இதுலயும் இருக்கிறார்னு சொல்லி நம்ம வந்து படிக்கிறோம், கேட்கிறோம். ஆனா நம்மளால பார்க்க முடியாது. அவர் முக்தி பெற்ற பக்தராக நம்முன் தோன்றுகிறார். அதனால அந்த பரமாத்மா நம்ம முன்னுக்கு ஒரு தூய்மையான பக்தராக பரமாத்மா தோன்றாரு சொல்றாங்க. அத்தகைய ஆன்மீக குரு கிருஷ்ணர் இருந்து வேறுபட்டவர் அல்ல. அந்த பரமாத்மா பாத்தீங்கன்னா நம்ம முன்னுக்கு வரும்போது அவர் எப்படி வர்றாருன்னா குருவாக வராரு, ஆன்மீக குருவா வராரு. ஓகே, இங்க ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னதுன்னா, இங்க குரு என்பவர் யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. பிறகு எத்தனை வகையான குரு நம்மளுக்கு இருக்குன்னு அதுவும் சொல்லப்பட்டிருக்கு. பிறகு பாத்தீங்கன்னா அந்த குருவை பகவான் அடையிறதுக்கு அதுக்கு என்ன வழியும் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? முதல்ல குரு என்பவர் அதுக்கு அர்த்தம் என்ன, குரு என்ன, குரு அதுக்கு அர்த்தம் என்ன, குரு எதுக்காக பகவான் நம்மளுக்கு குரு அரேஞ்ச் பண்றாரு? உங்க கருத்துக்கள் சொல்லுங்க. ஹரிகிருஷ்ண சொல்லுங்க. தாரணிமதிஜி சொல்லுங்க. பிரபு, நான் இப்பதான் வந்தேன் பிரபு, எனக்கு தெரியல என்ன சொன்னீங்கன்னு. ஓ, இப்பதான் வந்தீங்களா? சரி சரி. ஹரிகிருஷ்ணா. ஓகே ஓகே, ஹரிகிருஷ்ணா. அதாவது குருனா யாரு, குரு அவரோட வேலை என்னது, எதுக்காக குரு, குருனா யாரு? யாரு ட்ரை பண்றீங்களா? பிரபு, இருளிலேருந்து வெளிச்சு கொண்டு வருவாரு நம்மளோட குருவோட இது. ஓகே, வெரி குட். இருள்ல இருந்து வெளிச்சத்து கொண்டு வருவார், குருவோட வேலை. ஓகே, வேற? நம்மலாம் அறியாமையில இருக்கிறனால நம்மள விடுவிக்கிறாரு. ஓகே, அறியாமலுக்கு நம்மள விடுவிக்க. வெரி குட் தேவி ராதிகா மாதாஜி, வெரி குட். ஹரிகிருஷ்ணா பாபு. ஹரிகிருஷ்ணா பாபு சொல்லுங்க. பிரதிநிதியா வராது. பிரதிநிதினா கிருஷ்ணாவோட. ஓகே, பிரதிநிதியா வராது. ஓகே ஓகே, வெரி குட் பிரபு. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா போஸ்ட் பகவான், அதாவது பாத்தீங்கன்னா எல்லாரோட இருதயத்திலும் இருக்கிறார். எல்லாரோட இருதயத்திலும் பகவான் இருக்கிறார். என்னவா இருக்கிறாருன்னா பரமாத்மாவா இருக்கிறார். பரமாத்மாவை என்ன சொல்லுவாங்கன்னா, பரமாத்மா பாத்தீங்கன்னா அவர் அசைகின்ற, அசையாத லிவிங் அண்ட் லிவிங் என்டிட்டி அண்ட் நான் லிவிங் என்டிட்டி, எல்லா என்டிட்டிக்குள்ளேயும் பரமபுருஷ பகவான் பரமாத்மாவா இருப்பார். ஓகே, இப்ப பரமாத்மா இருதயத்தில் நம்ம இருதயத்துல இருக்கும் போது பகவான் நம்ம இருதயத்துல பரமாத்மா சின்னோண்டா, அதை எப்படி சொல்லுவாங்க, அந்த விரல கட்ட விரல் இருக்குல்ல, அந்த கட்ட விரல சைஸுக்கு பரமாத்மா இருதயத்துல எல்லா இருதயத்திலும் இருப்பாரு. பரமாத்மா எதுதெல்லாம் இருப்பாரு சொல்லுங்க. இப்ப ஒரு செங்கல் இருக்கு, செங்கல்ல பரமாத்மா இருப்பாரா? செங்கல்ல ஒரு பிரிக்ஸ் இருக்கு, பிரிக்ஸ், செங்கல்னா பிரிக்ஸ் சொல்லுவாங்க. அதெல்லாம் பரமாத்மா இருப்பாரா இல்ல இருக்க மாட்டாரா? இருப்பாருங்க பிரபு. ஏன்னா அதுல உயிர் இல்லையா, எப்படி இருப்பாரு? ஏன்னா பகவான் பிரபு உயிர் உள்ள பொருளையும் உயிரற்ற பொருளையும் பகவான் பரமாத்மா இருக்காரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை நான் நினைக்கிறேன். நினைக்கிறீங்களா? ஓகே, பகவான் பாத்தீங்கன்னா வெரி குட் வெரி குட் குட்ரை. அதாவது பாத்தீங்கன்னா பரமாத்மா, அதாவது சரி, இப்ப அதே பிரிக்ஸ்ல அதே செங்கல்ல ஆத்மா இருக்கா? இல்ல பிரபு. No பிரபு. ஓகே, அப்ப இது எப்படி புரிஞ்சுக்கிறது? சில இடத்துல ஆத்மா இருக்கு, சில இடத்துல ஆத்மா இல்ல. அப்ப பரமாத்மா எப்படி? சொல்லுங்க மதிஜி. அது ஜடம், உயிரற்றது பிரபு. அது ஜடமா இருக்கு. ஆத்மாவும் இருக்கிறது அசைறதுதான் ஆத்மா உள்ளது பிரபு. ஜடமா இருக்கிறது எப்படி? பரமாத்மா பரமாத்மா எல்லா உயிரினங்கள்ல, தாவரங்கள் அந்த மாதிரி இருக்கிறாரு பிரபு. ஓகே, வெரி குட். அதாவது பாத்தீங்கன்னா ஆத்மா ஒரு பொருள்ல ஒரு விஷயத்துல இருக்குதுன்னா அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் ஆத்மா ஒரு இதில் இருக்குதுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா,
அந்த ஒரு ஜீவராசி இல்லைன்னா அந்த ஒரு உயிரினம் இல்லைன்னா அந்த ஒரு லிவிங் என்டிட்டி 6 மாற்றங்களுக்கு உருவாகும். 6 டைப் சேஞ்சஸ் வந்து நடக்கும். அது வந்து வந்து ஊமுல இருக்கும், கர்ப்பப்பையில இருக்கும், இல்ல வந்து அது மேபி முட்டையில இருக்கலாம், இல்லைன்னா வந்து வேற எதுல வேணா இருக்கலாம். அது இருக்கும். பிறகு வந்து அது வந்து பிறக்கும். பிறகு வந்து அது வந்து வளரும். பிறகு அது வந்து குட்டி போடும், இல்லைன்னா வந்து பிள்ளை பெக்கும். அடுத்து வந்து 5வது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து வயசாகும். 6வது வந்து அது வந்து இறந்து போயிடும். இந்த மாதிரி 6 வகையான சேஞ்சஸ், 6 வகையான மாற்றங்கள் வந்து எங்க இருக்குதோ அங்க வந்து நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஆத்மா இருக்கின்றது. எந்தெந்த பொருள் வந்து இந்த 6 மாற்றங்கள் நடக்கலையோ அங்க ஆத்மா இல்லை. இது புரியுதா? ஆனால் பரமாத்மா என்பவர் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆத்மா வந்து இஸ் த விபு, ஆத்மா வந்து அணு, பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா விபு. அணுனா வந்து என்னன்னா ரொம்ப சின்னது, ஆத்மா வந்து ரொம்ப சின்னது. அவங்க கிட்ட இருக்க பொட்டன்சி சக்தியும் வந்து ரொம்ப வந்து லிமிட்டட் ஆனதுதான். ஆனா பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா இஸ் அ விபு, அதான் அன்லிமிட்டெட் பரமாத்மா. அதனால ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா வெறும் வந்து என்னது இந்த 6 மாற்றங்கள் நடக்கக்கூடிய லிவிங் என்டிட்டி, அந்த ஜீவராசிக்குள்ளதான் ஆத்மா இருக்கும். ஆத்மா இருக்குதுன்னா அந்த உடம்பு இல்ல அந்த ஜீவராசி 6 மாற்றங்களுக்கு வந்து உட்படும். ஆனால் பரமாத்மா என்பவர் வந்து எல்லா இடத்துலயும் இருப்பாரு. அவர் கல்லுலயும் இருப்பாரு, தூணுலயும் இருப்பாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண இரும்புல இருப்பாரு, லைட்ல இருப்பாரு, பல்புல இருப்பாரு, ஃபேன்ல இருப்பாரு. எல்லா இடத்துலயும் பரமாத்மா நிறைஞ்சு கிடப்பார். ஓகேவா? ஆனா இப்ப அந்த பரமாத்மா நம்மளோட ஒவ்வொரு ஜீவராசி மனிதர்களுக்குள்ளேயும் பரமாத்மா இருப்பாரு. ஓகேவா? சரி, பரமாத்மாவுடைய வேலை வந்து என்னது? அவரோட ஜாப் என்னது? பரமாத்மாவோட வேலை என்னதுங்க? அவர் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிறாரு. ஏன் பரமாத்மாவோட வேலை என்னது? டக்கு டக்குன்னு சொன்னாதான் நம்ம அடுத்த கட்டம் போக முடியும். பரமாத்மாவோட வேலை என்னதுங்க? அவர் ஏன் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிறாரு? ஹரே கிருஷ்ணா. பரமாத்மாவுடைய சொல்லுங்க ஒரு ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதாஜி. நம்மளோட செயல் பார்த்துக்கிட்டு இருக்காரு, நம்மளோட செயலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதான் மாதாஜி. ஆமா பிரபு. சரி மாதாஜி, இப்ப மனிதர்கள் வேலை மட்டும் சொல்றீங்க, அப்ப மத்த ஜீவராசியில பரமாத்மா அதோட வேலை என்ன மாதாஜி? அதோட வேலையா? அது எனக்கு தெரியல பிரபு. எல்லாருலயும் பரமாத்மாவா பகவான் இருக்காரு, எல்லாத்துக்குள்ள பரமாத்மா இருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? நம்ம வந்து என்ன பரமாத்மா என்ன சொல்றோம்? வெரி குட் ஆன்சர் வந்து, வெரி குட் ஆன்சர், நியாயமான ஆன்சர் தான். ஆனா நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோம், அவர் நம்மளுக்குள்ள இருந்துட்டு அவர் என்னென்ன செய்யறோம் சொல்லி பாப்பாருன்னு. மத்த ஜீவராசிகள் இருக்க, மத்த இடம்லாம் இருக்க, கல்லில் இருக்கிறாரு, தூண்ல இருக்கிறாரு, அதுல அப்ப அதுல வந்து கல்லோ இல்ல வந்து எது தூணும், அது எது செயல், அது எது செயல் செய்வோம்? செய்யாத. பட் ஏன் எல்லாத்துக்குள்ளயும் பரமாத்மா இருக்காரு? என்ன காரணம்? அவரோட ஜாப் என்னது? அவர் என்ன பண்றாருங்க? ஓகே, நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட் மாதாஜி, வெரி குட், தேங்க்யூ மாதாஜி. நீங்க கொடுத்த ஆன்சர் ரொம்ப கரெக்ட். அதாவது வந்து அது அவர் வந்து நம்ம செய்யறது பாக்குறாரு. தென் வேற என்னது? பரமாத்மா என்னது? அவர் வேலை என்னது? ஹரே கிருஷ்ண பிரபு. எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்காரு பிரபு. சாட்சியா என்ன பண்றாரு மாதாஜி அங்க இருந்து? அவரு எல்லாத்தையும் ஆளக்கூடியவரு, அதனால எல்லா இடத்துங்களையும் அவரு இருப்பாரு. ஓகே மாதாஜி, ஆனா பதில் சொல்றீங்க, வெரி குட். ஆனா வந்து தெளிவா ஒன்றும் இல்லை மாதாஜி. அதாவது சாட்சியா இருப்பாரு, நம்ம ஒரு செயல் செய்யறோம் அதுக்கு சாட்சியா இருப்பாரு. இப்ப சாதாரண செங்கல் இருக்கு, இல்ல இரும்பு இருக்கு, இரும்பு என்ன வேலை செய்ய போகுது? அதுல ஏன் பகவான் இருக்கிறாரு? என் கேள்வி அதுதான். ஹரே கிருஷ்ணா. வெரி குட் அதிக வந்து வேற யாரும் இந்த மாதிரி சொல்லுங்க. என்ன பிரபு? இப்பதான் திறக்கிறோம் பிரபு. இப்ப திறக்கிறீங்களா? சரி சரி சரி, ஓகே 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 ஓகே. பரமாத்மா, ஹரே கிருஷ்ணா, வேற யாராச்சும் சொல்ல முடியுமா? பரமாத்மாவுடைய வேலை என்னது? பரமாத்மாவோட வேலை என்னது? பரமாத்மாவோட ஜாப் என்னது? அவர் வந்து சாட்சியா இருப்பார் நமக்குள்ள, ஓகே. ஆனா அது மனித இனத்துக்கு மட்டும்தான் அவர் வந்து நம்ம செய்யற செயலாம் பாக்குறாரா? சரி, அப்ப சாதாரண ஒரு செங்கல்லோ, சாதாரண இரும்போ, சாதாரண கட்டை, சாதாரண ஒரு லைட்டு, இது எல்லாத்திலும் பரமாத்மா இருக்கிறாரு. அப்ப எப்படி பரமாத்மா அதுல இருந்து என்ன பண்றாரு? அதுல இருந்து என்ன செய்யறாரு? அதெல்லாம் எந்த செயலும் செய்யறது இல்லையா? அப்ப செயல் செய்யாத ஒரு பொருள் இருந்துகிட்டு
நான் லிவிங் என்டிட்டிக்குள்ளேயும் பகவான் பரமாத்மா இருக்கிறாரு. தென் வாட் இஸ் டூ? ஹரே கிருஷ்ணா, என்ன நல்லா அமைதியா இருக்கீங்க இன்னைக்கு? அதான் நல்லா கேட்டுக்குங்க. பரமாத்மா வந்து நம்ம இதயத்துக்குள்ள இருக்கிறது காரணம் வந்து ஓகே, மனிதர்களா இருக்கக்கூடிய எக்ஸ்பெஷலி நம்ம மனித இனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா இருக்கிற காரணம் நம்மளுக்கு சாட்சியா இருக்கிறாரு. அஸ் இஸ் வெரி குட். ஓகேவா? நமக்குள்ள சாட்சியா இருந்து நம்மள வந்து பாக்குற நம்ம என்ன ஆக்டிவிட்டி செய்யணும். ஆனா நம்ம மனித இனத்தை தவிர மத்த ஜீவராசிலாம் இருக்குல்ல, நம்ம சொன்ன மாதிரி கல்லு, செங்கல், அப்புறம் செடி கொடிகள், அந்த ஒரு சேர் எடுத்துக்கங்க, ஒரு தூண் எடுத்துங்க, இதெல்லாம் எந்த சைடும் செய்யறது இல்லை. ஆனா எல்லாத்துக்குள்ளேயும் வந்து பகவான் வந்து பரமாத்மா இருக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்னா ஒன்லி ஒரு பிக் ரீசன், ஒரு பெரிய காரணம் ஒண்ணு இருக்கு. என்ன காரணம்னா பரமாத்மா வந்து எந்த இடத்துல இல்லையோ, பரமாத்மா இல்லாத ஒரு இடத்துல அது வந்து எப்படின்னா பரமாத்மா இருக்கும்போது தான் இந்த பஞ்ச மகாபூதங்களும் ஒன்னா சேரும். பரமாத்மா அந்த இடத்துல வந்து பரமாத்மா எல்லாத்தையும் இருக்கிறாரு. ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு செங்கல் வச்சுங்க, ஒரு பிரிக்ஸ், ஒரு செங்கல், ஒரு பிரிக் வந்து பாத்தீங்கன்னா அது உருவாகணும்னா அது நிலம் வேணும், நெருப்பு வேணும், காத்து வேணும், ஆகாயம் வேணும், அப்புறம் வந்து மண்ணு வேணும், நிலம் வேணும். அப்ப இதெல்லாம் சேரணும், எல்லாமே ஒன்னா சேரணும்னா பரமாத்மா இருந்தாதான் இதெல்லாம் ஒன்னா சேர்க்க முடியும். இல்லைன்னா இப்ப உதாரணம் வீட்டுல நீங்க டைல்ஸ் போட்டிருக்கீங்க, ஒரு மோசைக்கு போட்டிருக்கீங்க, அந்த மோசைக்கு எப்படி உருவாது? அதுல வந்து நிலம் இருக்கு, நீர் இருக்கு, காற்று இருக்கு, ஆகாயம் இருக்கு. அதெல்லாம் இருந்தாதான் அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து அது வந்து திக்கா ஆக்க முடியும், கலர் அடிக்க முடியும், அதை வந்து பண்ண முடியும். பரமாத்மா இல்லைன்னா இங்க எதுவுமே வந்து என்ன சொல்லுவாங்க, எதுவுமே வந்து உருவாக்க முடியாது, எதுவுமே வந்து செயல்பட முடியாது. எல்லாமே தனித்தனியா இருக்கும். தண்ணி தண்ணியா இருக்கும், கடல் கடலா இருக்கும், நீர் நீரா இருக்கும், சரி நெருப்பு நெருப்பா இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். எதுவுமே ஒன்னா சேர முடியாது. அந்த ஒண்ணு சேராம இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஜீவராசிக்கு இந்த பூமியில வாழ முடியாது. அதனாலதான் பரமாத்மா எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. பரமாத்மா வந்து வெறும் வந்து மனிதர்களுக்கு இதயத்துல மட்டும் சாட்சியா இல்லாம எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. இப்ப இந்த ஸ்லோகத்தை சொல்றது வந்து என்னதுன்னா, இப்ப பரமாத்மா நம்மளுடைய எக்ஸ்பெஷலி மனித இனத்துக்குள்ள இருக்கும்போது, இது ஹியூமன் பீயிங் இருதயத்தில் இருக்கும்போது அவர் வந்து பாக்குறாரு, என்ன செய்யறாருன்னா, யாரு வந்து அவங்க வந்து பக்தி சுப்பூர்த்தியோ இல்ல ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இருதயத்துல இருந்து அவர் வந்து வழிகாட்டிட்டே இருக்கிறாரு. எல்லாத்துக்குள்ளயும் இருந்து வழிகாட்டிட்டே இருக்கிறாரு. இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இது நல்லது, இது கெட்டதுன்னு சொல்லி வழிகாட்டிட்டே இருக்கிறாரு. ஆனா காலங்கள் பக்குவம் அடையும் போது நம்ம பக்குவமா ஆகும்போது நம்மளுக்கு வந்து அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற பரமாத்மா நம்மளுக்கும் ஆப்போசிட், நம்ம முன்னுக்கும் வந்து நிக்கிறாரு. ஏன்னா நம்மளால வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற இதயத்துக்குள்ள இருக்கிற பரமாத்மா பார்க்க முடியல, அதோட வாய்ஸை கேட்க முடியல. பரமாத்மா சொல்ற அப்புறம்னா ஆக்சுவலி வந்து பரமாத்மா சொல்றது வந்து நம்ம உண்மையால நம்ம வந்து கேட்கிறோமா கேட்டா ரொம்ப குறைவுதான். பரமாத்மா சொல்றது எப்ப கேட்க முடியும்னா நம்ம வந்து சாண்டிங், நாம வந்து சுத்த நாம ஜெபம் பண்ணணும். அட்லீஸ்ட் சாண்டிங் வந்து அட்லீஸ்ட் நாம பாஷை மாதிரி நம்ம செகண்ட் ஸ்டேஜ் நாம பாஷை மாதிரி நம்ம ஜெபம் பண்ணணும். அப்பதான் பரமாத்மா சொல்றது நம்மளால கேட்க முடியும். இல்ல ப்ரோ நான் கேட்கிறேன் சொல்றோம்ல, நம்ம வயசு மனசுக்குள்ள ஒரு வயசு, அது வந்து என்ன மனசோடைய நம்ம புத்தியோடைய வயசு, நம்ம புத்தியோட ஓசை தான் நம்ம கேட்கிறோம். நம்ம பரமாத்மா சொல்றதை கேட்க முடியாது. காரணம் என்ன? ஏன் நம்ம பரமாத்மா சொல்றதை கேட்க முடியாது? யார் சொல்ல முடியும்? ஏன் நம்ம பரமாத்மா சொல்றதை கேட்க முடியாது? என்ன காரணம்? உண்மையில நம்ம பரமாத்மா சொல்றதை கேட்கிறோமா? மனசு சொல்லுங்க பக்தர்களே, பரமாத்மா சொன்னதை நம்ம கேட்கிறோமா இல்லையா? இல்ல பிரபு. ஹரே கிருஷ்ணா. சத்தமா சொல்லுங்க மாதாஜி, சத்தமா சொல்லுங்க. இல்ல பிரபு, கேக்குறது இல்ல. நம்மளுக்கு நம்ம நினைச்சதான் நம்ம செய்யறோம் பிரபு. பரமாத்மா எஸ் மாதாஜி, பரமாத்மா சொல்றது நம்மளுக்கு உண்மையிலேயே நம்மளுக்கு கேட்டுச்சுன்னா இங்க ஏன் சண்டை வருது? ஏன் சேவையிலையா, ஏன் சேவையோடைய சேவை செய்த ஏன் ஆசை வர மாட்டேது? பரமாத்மா இஸ் பகவான். ஓகேவா? பரமாத்மா இஸ் சுப்ரீம் பர்சன், சாட்சா கடவுள். அப்ப அந்த பரமாத்மா வந்து சொல்றது நம்மளுக்கு கேட்குது பிரபு, பரமாத்மா சொல்றது கேட்குது பிரபு, பரமாத்மா விளங்குதுன்னா அப்ப ஏன் நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து சேவையில ஏன் வந்து தடுமாற்றம் நடக்குது? ஏன் சேவை செய்யறதுக்கு வந்து ஆள் வரதில்லை? ஏன் நிறைய அபராதங்கள் நடக்குது? ஏன் சோ மச் குவாரலிங்? ஏன் சோ மச் சண்டை சச்சரவுகள்? ஏன் சோ மச் பஞ்சாயத்து? ஈவன் யூ லிசன் பரமாத்மா வாய்ஸ், தென் why you fighting so much? அப்பன்னு என்ன அர்த்தம்? பரமாத்மா வந்து நம்மளுக்கு இருதயத்துல வந்து பேசுறாருன்னு சொல்லிட்டு
நம்ம சொந்தமா ஒரு இமேஜின், ஒரு சொந்தமா ஒரு கற்பனையில ஒரு சவுண்ட உருவாக்கி நம்ம கேட்டு இருக்கோம். திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த அனார்த்தம். இது இன்னொரு வகையான அனார்த்தம். அனார்த்தம் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்கு. அது என்ன? ஆனா சம்டைம் பகவான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. இந்த சமயத்துல வந்து செய்யாத பண்ணாத சொல்லுவாரு. ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம்ல நம்ம அவர் பேச்சை கேட்கறது இல்ல. ஏன்னா சோ மச் அனார்த்தம். இப்போ உதாரணம் வச்சுங்களேன், ஒரு ரூம்ல உங்களை பூட்டி வச்சிட்டோம். ஃபுல்லா வந்து சவுண்ட் ப்ரூஃப்லாம் எல்லாம் சவுண்ட் வெளியே போகாது. அது மாதிரி ரூம்ல நீங்க உள்ள போயிட்டீங்க, இங்கேருந்து வெளியே இருந்து ஏதாச்சும் ஒரு ஆள் கத்துறாங்கன்னா உங்களுக்கு வழங்குமா? வழங்காது. ஏன்னா அங்க வந்து நம்ம சவுண்ட் உள்ள வரல. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நீங்க பஜாருக்கு போறீங்க, இல்ல சம்திங் வந்து ஒரு கடைக்கு தெருவுக்கு போறீங்க, சரியான கூட்டம் இருக்கு. அதுல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் தூரத்துல கூப்பிடுறாங்க, வழங்குமா? வழங்காது. ஏன்னா சோ மச் நாய்ஸி, சோ மச் சவுண்ட் வந்து கேட்கும் போது நம்மளுக்கு இன்னொருத்தவங்க நம்மளுக்கு தேடி கூப்பிடுறவங்க சவுண்ட் நம்மளுக்கு வழங்காது. அதே போலதான் நம்ம பகவான் நம்ம கிட்ட வந்து சம்டைம்ஸ் வந்து பேசுவாரு, சமயத்தில் சொல்லுவாரு, செய்யாத, இது பண்ணாத, இது செய்யாதன்னு. நம்மளுக்கு வந்து என்னது, உள்ளுக்குள்ள சோ மச் நாய்ஸின்னு சோ மச் மெட்டீரியல் டிசைர், பௌதிக ஆசைகள், பௌதிக பழக்க வழக்கங்கள், பௌதிக பாடல்கள், பௌதிக தத்துவங்கள், பௌதிக கதைகள், சோ மச் மெட்டீரியல் போயம், மெட்டீரியல் சாங், மெட்டீரியல் ஆக்டிவிட்டி, மெட்டீரியல் அசோசியேஷன், இந்த மாதிரி சோ மச் மெட்டீரியல் அதிகமா இருக்கும் போது, பௌதிகம் அதிகமா இருக்கும் போது நம்மளுக்கு வந்து என்னதுன்னா பகவானை பத்தி நம்மளால கேட்க முடியாது. பகவான் பத்தி நம்மளுக்கு காதுல விளங்காது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அனார்த்தம் அதிகமா இருக்கும் போது, அனார்த்தம்னா வந்து என்னதுன்னா அழுக்குன்னு அர்த்தம். மனசுக்குள்ள கூட அழுக்குகள். இப்ப அழுக்குகள் மனசுல அனார்த்தம் அதிகமா இருக்கும் போது அங்க என்ன நடக்கும்? இந்த அனார்த்தங்கள், இந்த அழுக்குகள் சேர்ந்து அது சொந்தமா ஒரு வாய்ஸை உருவாக்கும். ஒரு வாட்டி தானே, தவறு தானே, இது பண்ணிடு, யாரு கேட்க போறா? இதெல்லாம் சொல்றது யாரு? அவன் அப்படி பண்றான், இவன் இப்படி பண்றான், ஐயோ இவன் இப்படி நம்மள மிஞ்சி நம்ம முன்னேறி போயிருக்கிறானே, இதெல்லாம் சொல்றது யாரு? பரமாத்மாவா? பரமாத்மா சொல்றாரு இதெல்லாம். ஐயோ அவ நீங்க நல்லா சமைச்சிடா, அவளோட நான் இது பண்ணோம். இந்த பொறாமை குணங்கள், பொறாமை சம்பந்தமாக வாய்ஸ் எல்லாம் வருது, அதெல்லாம் பரமாத்மா பேசுறாரா? அவங்க இப்படி இருக்கக்கூடாது, அவங்க நல்லா இருக்கக்கூடாது, இவங்க கெட்டு போய் நினைக்கிறோமா? இது பரமாத்மா பேசுறாரா? இது யாரு பேசுறா? இந்த வாய்ஸ்ல யாருக்கிட்ட வருது? இது பரமாத்மா வாய்ஸ். அதெல்லாம் பதில் சொல்லுங்க பக்தர்களே, இது யாரோட வாய்ஸ்? இல்லப்பா, நம்மளுக்குள்ள அனார்த்தம் தானே பேசுது. இந்த நம்மளுக்குள்ள அழுக்கு நிறைய இருக்கு. இது நம்மளோட மைண்டோட வாய்ஸ், மனசோட வாய்ஸ். மனசு கலங்கம் அடைஞ்சிருக்கு. மனசு சோ மச், மனசுல மைண்ட்ல வந்து நம்மளோட மனசுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட்ல சோ மச் டார்க்னஸ் இருக்கு. அதுல என்ன ஆகுது, நம்மளே சொந்தமா வாய்ஸ் இருக்கணும். ஆனா அதுல என்ன ஒரு கொடுமைனா, இதுல என்ன மிகப்பெரிய கொடுமைனா, நம்ம கேட்கறது பரமாத்மா வாய்ஸா இல்ல சொந்த நம்ம கற்பனை வாய்ஸா கூட தெரியாம நம்ம வந்து பக்தி பாதையில ஓடி இருக்கோம் நம்ம. அதுதான் ரொம்ப கவலையான நிலைமையும் அதுதான். ஏன்னா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் இல்ல. நம்மளுக்கு எப்படி பக்தி பண்றதுன்னு நிறைய இன்ஃபர்மேஷன் சாஸ்திரத்துல இருக்கு. ஆனா அது வந்து என்னன்னா நம்ம கிட்ட வந்து நம்மளுக்கு நடைமுறை, நம்ம பிராக்டிக்கல் இல்ல. இப்ப கிளாஸஸ் நம்ம நிறைய கேட்கிறோம், நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எல்லாம் கேட்கிறோம். ஒரு மகாராஜ் கிளாஸ் கொடுக்குற, ஒரு பிரம்மச்சாரி கிளாஸ் கொடுக்குற, பெரிய பெரிய இவங்க கிளாஸ் கொடுக்குறாங்க, எல்லாம் கேட்கிறோம். பட் வந்து அது என்னன்னா, அது வந்து நம்மளுக்கு வந்து பழக்கத்துல இல்ல. ஏன் பழக்கத்துல இல்லைன்னா, நம்ம வந்து பழக்கப்படுத்தது கிடையாது. நம்மளுடைய சாதனா, நம்மளுடைய பிராக்டிஸ் பண்றதுல வந்து அதுல பிரச்சனை இருக்கு. பிராக்டிஸ் பண்றதுல பிரச்சனை இருக்கும் போது நம்மளுக்கு பரமாத்மாவோட வாய்ஸ் கேட்காது. பரமாத்மா வாய்ஸ் கேட்டுச்சுன்னா நம்ம வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, மகாபிரபு சொல்ற மாதிரி, நாதனம் நாஜனம் நா சுந்தரிம் கவிதாம் வா ஜெகதீச காமையே மம ஜென்மனி பகதான் பக்தி ஹைதுவாய். இதுதான் பரமாத்மா நம்ம சொல்லி கொடுக்கறது. என்னது? நாதனம், எனக்கு காசு வேணாம், எனக்கு பெண்களோட ஆசை வேணாம், எனக்கு இது வேணும், எந்த ஒரு பௌதிக ஆசை வேணாம். மம ஜென்மன், எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நான் பகவானோட தூய்மையான பக்தரா இருக்கணும். நான் நரகத்துக்கு போனாலும் சரி, நான் சொர்க்கத்துக்கு போனாலும் சரி, எங்கதான் நான் பகவான் பக்தரா இருக்கணும். அது மட்டும் இல்லாம எப்பவுமே பகவானோட திருநாம ஜபத்தை சொல்லிடுவோம், கீர்த்தன்யா சதாஹரி. நம்ம என்ன பண்றோம், அங்க வந்து பொறாம, இங்க மனசு ஒருத்தவங்க நல்லா தான், இங்க மனசு வந்து கபகபன்னு வயிறுலாம் கபகபன்னு எரியுது. ஐயோ இவன் எப்படி நம்மள மீறி போனா, இவன் எப்படி நம்மளோட நல்லா கிளாஸ் கொடுக்குறான், இவன் எப்படி நம்மளோட வந்து நல்லா பாடுறான், இவன் எப்படி நம்மளோட நல்லா சமைக்கிறாங்க, இவங்க எப்படி நம்மளோட இதா பண்றாங்க. இதெல்லாம் யாரோட வாய்ஸ்? இந்த மனசுல இந்த வாய்ஸ் எல்லாம் இதெல்லாம் யாரோட வாய்ஸ்? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிவான், இதெல்லாம் அசுரர்களோட வாய்ஸ். மனசு வந்து அசுரத்தனமா இருக்கு.
அப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, எப்ப நம்ம வந்து நம்ம பகவானை அடையணும், பகவான் பத்தி தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்து ஐயோ இந்த ஏன்டா இந்த பூமியில போந்திருக்கு, இந்த பொழப்போட இந்த பிறவியோட பலன் என்ன, அது நான் என்ன அந்த மாதிரி இருக்கும்போது தென் பகவான் வந்து பரமாத்மா இருக்கிறது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். எப்படி ஹெல்ப் பண்ணுவார்னா, ஏன்னா நம்ம பகவானை நம்ம டைரக்டா பார்க்க முடியாது, நம்மகிட்ட சோ மச் அனார்த்தங்கள் இருக்கு. அதனால உள்ள கொடுக்குற பரமாத்மா அவர் வந்து வெளியே வந்து ஒரு ஆன்மீக குருவா வருவாரு. ஒரு தூய்மையான பக்தர் தான் ஆன்மீக குருவா வருவார். அந்த ஆன்மீக குரு கிட்டேந்து, அந்த குருமார்கிட்டேந்து, அந்த குரு வைஷ்ணவர்கிட்டேந்து, அந்த சாது வைஷ்ணவ குருமார்கிட்டேந்து நம்ம வந்து லிசனிங் பண்ணும்போது, கேட்கும் போது நம்மளுக்கு வந்து ஆல் டைம் எல்லா வகையான நன்மைகளும் வந்து சேரும். நம்மளுக்கு எல்லா வகையான நன்மைகளும் வந்து சேரும். ஆனா இப்ப நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, உள்ளுக்குள்ள இதயத்துல பரமாத்மா சொல்றதையும் கேட்கறது இல்ல. அந்த பரமாத்மா ஒரு தூய்மையான பக்தரா ஆகி மின்னுக்கு வந்து நமக்கு ஆன்மீக குருவாக இருந்தா, ஆன்மீக குருவா வந்து தூய்மையான சாது வைஷ்ணவ குரு வந்து நம்மளுக்கு வந்து கட்டளைகள் கொடுக்கும் போது, நம்மளுக்கு வந்து நம்ம கிட்ட அறிவுரை சொல்லும் போது, நம்மளுக்கிட்ட வந்து பேசும்போது, அப்பயும் நம்ம அவங்க பேச்சு கேட்கறது இல்ல. குரு பேச்சும் கேட்கறது இல்ல, சிக்ஷா குரு பேச்சையும் கேட்கறது இல்ல, மனசுக்குள்ள இருக்கக்கூடிய இதயத்துல கூடிய பரமாத்மா பேச்சையும் கேட்கறது இல்ல, எந்த பேச்சும் கேட்கறது இல்ல. ஆனா கருணை மட்டும் வேணும், நான் பகவான் லோகத்துக்கு போயிடணும். இது எப்படி நடக்கும்? நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் வந்து சில விஷயங்கள் வந்து நான் வந்து மலேசியால நடக்கிறது, எக்ஸ்பெஷல் மலேசியா சுத்தி இருக்கக்கூடிய சில கண்ட்ரில நடக்கிற இப்ப வந்து இந்த சமீபமா இந்த காலகட்டத்தில் நடக்கிற கிருஷ்ண பக்தியில நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள், நிறைய வகையான தடுமாற்றங்கள் கிருஷ்ண பக்தியில, இதெல்லாம் வந்து இது வச்சுதான் நான் வந்து மெயினா வந்து கிளாஸ் நான் கொடுப்பேன். பிகாஸ் காரணம் என்னன்னா, உதாரணத்துக்கு பரமாத்மா நான் எடுத்துக்கிட்டு உதாரணத்துக்கிட்டு நான் உதாரணத்துக்கு அம்பரீஷ் மகாராஜா கதையோ இல்ல புராண கதையோ சொல்றதுல நல்லதுதான். ஆனா இங்க யாருக்கு நம்மளுக்கு வந்து கனெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது ஒரு கதையா தான் இருக்குது. அது நம்ம கிட்ட வந்து கனெக்ட் பண்றது இல்ல. அதனாலதான் இப்ப இருக்க நடைமுறையில சில விஷயங்கள் எடுத்து நம்ம உதாரணம் கொடுக்கறது. அட்லீஸ்ட் நம்மளுக்கு அப்பயாச்சும் நம்மளுக்கு கனெக்ட் பண்ணணும். நம்மளுக்கு பரமாத்மா வாய்ஸ் கேக்குதுன்னா, பரமாத்மா சொல்றது நான் கேட்கிறேன் பிரபு, எனக்கு பரமாத்மா அப்போ பேசுறேன்னா, அப்ப ஏன் நம்ம கிட்ட வந்து நம்ம வந்து இன்னும் ஏன் வந்து நமக்குள்ள வந்து இன்னும் மனசுல அனார்த்தங்கள் இருக்கு? பரமாத்மாவோட வாய்ஸ் கேக்குதுன்னா மனசுக்குள்ள எந்த ஒரு வாய்ஸ் இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு வச்சுங்களேன், இப்ப நம்ம ஜூலானா ஏத்த செய்யறோம். ஜூலானா ஏத்த கேட்டு பண்றீங்களா? அந்த ஊஞ்சல் திருவிழா. அப்ப ஜூலானா என்ன அர்த்தம்? யார் சொல்ல முடியும்? ஏன் ஜூலானா ஏத்திர செய்யறோம் நம்ம? பாருங்க, எல்லா டிபோட்டி பதில் சொல்லுவாங்க பாருங்க எப்படின்னு. ஜூலானா ஏத்துறா ஊஞ்சல் திருவிழா, பகவான் ராதாகிருஷ்ணன் வச்சு ஊஞ்சல் ஆட்டுவோம், அதான் ஜூலானா ஏத்துறா. ஜூலானா ஏத்த எதுக்கு செய்யறோம் நம்ம? இப்ப அடுத்து வரும், நம்ம மேபி வந்து ஒரு 3-4 மாசம் போல வரும். ஜூலானா ஏத்த எதுக்கு நம்ம செய்யறோம்? ஜூலானா எல்லாம் செஞ்சிருக்கீங்க தானே? எல்லாரும் கண்டிப்பா செஞ்சிருப்பீங்க இந்த ஊஞ்சல் திருவிழா. பதில் சொல்லாதவங்களும் நீங்க ட்ரை பண்ணலாம். பதில் சொன்னவங்க வந்து நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. பதில் சொல்லவங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்க, நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஜூலானா ஏத்த எதுக்காக நம்ம செய்யறோம்? ஊஞ்சல் திருவிழா. பகவானை வந்து ராதா கிருஷ்ணன் ஊஞ்சல்ல வச்சு நம்ம ஏன் வந்து ஊஞ்சல் திருவிழா செய்யறோம்? எதுக்காக ஆட்சியை கொடுத்துட்டு போயிருக்காங்க? ஏன்? ஹரே கிருஷ்ணா. பக்தர்களே, உங்கள் பொன்னான வாயை திறந்து பதில் சொல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அமைதியாக இருக்காதீங்க. ஹரே கிருஷ்ணா. நான் பேசுறது வழங்குதா? இல்ல என் சவுண்ட் மியூட்ல இருக்கா? இல்ல லைன் கீழே கட் ஆயிடுச்சா? வழங்குதா? வந்து சாமகதா வந்து நான் பேசுறது வழங்குதா? விளங்குது பிரபு. எல்லாரும் கிளாஸ்ல இருக்கீங்கதானே? ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க பிரபு. ஜூலானா யாத்திரை நம்ம செய்யறது வந்து ராதா கிருஷ்ணர் அலியில வந்து நம்ம நினைச்சு ஆனந்தம் அளிக்கிறது மாதிரி நம்ம சேவை செய்யறதுக்கு. ஸோ ஒண்ணு வந்து பகவானுக்கு வந்து நம்ம வந்து சேவை செய்து ஸோ நம்மளோட பக்தியை வளர்க்கறதுக்கு, அப்புறம் பகவானு கூட வந்து நம்ம சேவை மாதுரிய பக்தியை வளர்க்கறதுக்கு. ஸோ இதெல்லாம் இதனால வந்து நம்ம ஜூலானா யாத்திரை செய்யறோம் பிரபு. வெரி குட் மாதாஜி. பட் வந்து இதுக்கு மேல இன்னொரு பெரிய ஆன்சர் தேங்க்யூ மாதாஜி. வேற யார் சொல்ல முடியும்? ஜூலானா யாத்திரை எதுக்கு நம்ம செய்யறோம்? ஜூலானா யாத்திரை எதுக்கு நம்ம செய்யறோம்? ஜூலானா யாத்திரை செய்யறதுக்கு முக்கியமான காரணம், நம்ம பிருந்தாவன லீலைகளை நம்ம வந்து நினைவுபடுத்துறோம். ஓகேவா? ஆனா ஜூலானா யாத்திரை செய்யறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த ஜூலானா வந்து என்னன்னா ஊஞ்சல்.
அப்ப அந்த ஊஞ்சல் மாரி செய்யும் போது நம்ம அழகா இந்த ஃபிளவர் எல்லாம் வச்சு அழகா அலங்காரம் பண்ணி அந்த சென்ட் எல்லாம் அடிச்சு அழகா வாசனை திரவெல்லாம் வச்சு லைட் எல்லாம் போட்டு அழகா வந்து மங்களகரமா வச்சு அங்க வந்து நம்ம ராதாகிருஷ்ணரை உள்ள வச்சு அவங்க நைவேத்தியம் பண்ணிட்டு பிறகு வந்து அவங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம ஊஞ்சல் திருவிழா செய்வோம். அவங்க வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா ரொம்ப காத்துல அழகா செட் பண்ணி அழகா அவங்க பீஸ்ஃபுல்லா வந்து உஜ்ஜலா ஆடுற மாதிரி. அது வந்து வெறும் விருந்தாவனத்துல இருக்க கிருஷ்ணன் இல்ல ராதாகிருஷ்ண லீலையை மட்டும் நினைவுபடுத்த மட்டும் கிடையாது. ஜுலாயத்துல சேர்த்துக்கு முக்கியமான காரணம் வந்து என்னதுன்னா, நம்மளோட இருதயம் வந்து ஜுலானா மாதிரி இருக்கணும். இப்ப இருதயத்துல வந்து ஃபுல்லா வந்து அழகா பூக்களா இருக்கணும். இருதயத்துல வந்து அழகான வாசனைகள் இது பண்ணணும். அங்க ராதாகிருஷ்ணனுக்கு அங்க ஊஞ்சல் அமைத்து அந்த இருதயத்துல ராதாகிருஷ்ணன் ஊஞ்சல் ஆடணும். இதுதான் ஜுலானா யாத்திரா. ஆனா இப்ப அந்த பகவான் இங்க எப்படி வருவாரு? அந்த இடம் சுத்தமா இருக்கணும், அங்க வாசனைகள் இருக்கணும், அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க அழகான காற்றுகள் வீசணும், ரொம்ப தூய்மையா இருக்கணும். அப்பதான் பகவான் அங்க வந்து ஜுலானா செய்வார். மனசுக்குள்ள அழுக்குகள் இருக்கும் போது அப்ப எப்படி பகவான் வந்து ஜுலானா செய்ய முடியும்? சாதாரண நீங்க ஒரு பஜாருக்கு இங்க போறீங்க, அங்க சாக்கடைகளுக்கு ரொம்ப அசுத்தமா இருக்கா, நம்ம போக முடியுமா? போக முடியாது நம்ம. அப்ப நம்ம இதயத்துல வந்து அழுக்குகள் வந்து என்னதுன்னா அனர்த்தங்கள் இருக்கும் போது நம்மளுக்கு பரமாத்மா பேசுறது கேட்க முடியாது. அப்ப அதனாலதான் பரமாத்மா என்ன பண்றாருன்னா பகவான் என்ன பண்றாருன்னா நம்மளுக்கு முன்னுக்கு வந்து உள்ளுக்குள்ள இருந்து கத்தனாதான் கேட்க மாட்டான். அதனால என்ன பண்றாரு, அவர் வந்து முன்னுக்கு வராரு, நம்மளுக்கு எதிர்த்தாப்படி நம்ம முன்னுக்கு பிசிக்கலா வராரு. அதாவது அந்த 2 கை 2 காலு அந்த மாதிரி ஒரு மனித ரூபத்துல நம்மளுக்கு முன்னுக்கு வராரு. வந்து என்னவா வராரு? ஆன்மீக குருவா வராரு, ஆன்மீக ஆச்சாரியர்களா வராரு. வந்து நம்மளுக்கு வந்து எல்லா வகையான தத்துவங்கள் நன்மைகள் எல்லாம் சொல்லி கொடுத்து போறாரு. ஆனா நம்ம அதெல்லாம் கேட்டுட்டு நம்மளுடைய இந்த மரமண்டையில நம்மளுக்கு எதுவுமே வந்து என்ன ஆகுது, நமக்கு ஏறுது இல்லை. சாரி டு சே ஏறுதல் இல்ல. நம்ம எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம வந்து திருப்பியும் பல தவறுகள் நம்ம செய்யறோம். காரணம் என்னன்னா நம்மளோட மனசுக்குள்ள இருக்க அழுக்குகளை நம்ம வெளியாக்குறது கிடையாது. ஏன் மனசுக்குள்ள அழுக்குகள் வெளியாகலன்னா நம்ம முதல் விஷயம் குரு கிட்ட நம்ம சரணாகதி அடைந்து கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா தீட்சை வாங்கும் போது ஒரு டிசைபிள் ஒரு சிஷ்யர் முதல் குரு கிட்ட சரணாகதி அடையணும், அதுக்கப்புறம் தான் தீட்சை. சரணாகதினா வந்து என்னது? அவங்க மீது முழு நம்பிக்கை இருக்கணும், குரு மீது முழு நம்பிக்கை இருக்கணும். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் மகாராஜ் இங்க வந்து என்ன சொல்றேன்னா எவ்வாறு குருவை கண்டுபிடிப்பது. இப்ப குரு வந்து எப்படி நம்ம அடையாளம் பண்றது? அது ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டா இல்ல எப்படிப்பட்ட குருவா, இது அங்கீகரிக்கப்பட்ட குருவா இல்ல அங்கீகரிக்கப்படாத குருவா, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அதுல வந்து சொல்றாரு பாருங்க, இதுல வந்து என்ன சொல்ல என்னன்னா இதுல வந்து ஒரு சில கேள்விகளுக்கும் சில பதில் இருக்கும், இது கொடுத்துட்டே வருவாங்க. இது ரொம்ப பேருக்கு கிடைக்குமா தெரியல. இந்த புக்கு ரொம்ப ரேரான உள்ள புக் இது. ஓகேவா? இது வந்து என்னன்னா ஒரு கேள்வி, நான் எவ்வாறு ஒருவரை மெய்யான குரு என்று கருதுவார்? எப்படி ஒரு குரு வந்து ஒரிஜினலா எப்படி நான் வந்து அவரை ஐடென்டிஃபை பண்றது எப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அவர் சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வந்து என்ன பதில் சொல்றாருன்னா, நீங்கள் உங்கள் சொந்த ஆற்றலாலோ அல்லது பகுத்தறிவாற்றலாலோ இவர்தான் குரு என்று கருதினால் நீங்கள் குரு என்பவரின் தன்மைகளை அவரின் மேல் பிரதிபலிப்பீர்கள். இவ்வாறானவர் உண்மையில் என்றும் குரு அல்ல. அத்தகைய சந்தர்ப்பங்களில் நீங்கள் குருவை உங்கள் கீழ் உள்ளார் அல்லது உங்கள் உணர்வுகளில் எல்லைக்குள் உள்ளார் என்று கருதுவீர்கள். எப்பொழுது ஸ்ரீ கிருஷ்ணரே முடிவெடுத்து ஒருவரை உங்களுக்கு குருவாக அனுப்புகிறாரோ அப்பொழுது அத்தகைய ஒருவர் உங்கள் முன்னால் மகாந்த குருவாக தோன்றுவார். அதாவது வந்து என்னதுன்னா ஒரு குரு இருக்கிறாரு, நம்ம குரு எடுக்கணும்னா குரு வந்து நம்மளுடைய கருத்து வச்சு நம்மளோட ஐடியா வச்சு நம்மளுடைய மூளையில் இருக்கிற செட்டிங்கை வச்சு குரு இப்படிதான் இருப்பாரு, இப்படி இருந்தாதான் குருனா இந்த மாதிரி தான் இருப்பாரு, குரு தான் அப்படிதான் இருப்பாரு, என் வெள்ளையா இருந்தாதான் குரு, கருப்பா இருந்தா குரு இல்ல, என் குரு வந்து என்னைக்கு உயரமா தான் இருக்கணும், கட்டையா இருந்தா குருவா இருக்க முடியாது. இப்ப ஒருத்தர் கட்டையா இருக்க வச்சுக்கங்களேன், அவர் ஆன்மீக குருவா ஆக முடியுமா ஆக முடியாதா? அவர் தூய்மையா பக்தர் இருந்தாருன்னா சொல்லுங்க பிரபு. முடியும். குரு என்பவர் நாட் ஃப்ரம் பிசிக்கல், அவர் வெளியே இருக்க உடம்பு பார்க்க கூடாது. குரு என்பவர் அவரோட மனது எப்பவுமே வந்து பகவான் கிட்ட கனெக்ட் பண்ணிட்டு இருக்கணும். நீ குஞ்ச யூனோ ரதிகேலி சீத்தை
சாஷா கவிருத்தி அபிரேஷுனியா, அப்புறம் வந்தேசி குரு சரணார்விந்தம், நீ கொஞ்சம் யூனும் ரதிகேலி சீத்தை. அதாவது நீ கொஞ்சம் யூனா பகவான் குரு என்னைக்குமே நீ கொஞ்சம் யூனும். அதாவது பகவான் பிருந்தாவனத்துல அவரு ராதாகிருஷ்ண லீலைகளை ஒரு ஒரு குஞ்சங்களுக்கும் ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு இடங்கள் இருக்கும். அங்க எல்லாம் கோபியர்கள், அந்த கோபியர்கள் தான் நம்ம குருவா வராங்க. அப்ப அந்த கோபியர்கள் அங்க நிரந்தரமா பகவான சேவை செய்யறாங்க. அப்ப அந்த கோபியர் தான் பாத்தீங்கன்னா பகவானாக நம்ம குருவா வராங்க. அப்ப குரு பாத்தீங்கன்னா எப்பயுமே ராதாகிருஷ்ண சேவையில் இருப்பாரு. அவங்க இருதயத்துல ராதாகிருஷ்ணன் இருக்கிறாரா, அவர் அந்த சேவையில் இருக்கிறாரா, அவர் எப்படிப்பட்ட குரு, அவர் மனதுல பகவான் இருக்கிறாரா, அதுதான் குருவோட அடையாளம். நம்ம மெஷர் பண்ற வெளிப்புறது இப்படி இருப்பாரு, அவர் அப்படி இருப்பாரு. புரோபாதர் எப்படி இருந்தாரோ இதே மாதிரி எல்லாரும் அந்த மாதிரி உடம்புலதான் இருப்பாங்க. ஏன் புரோபாதர் எலும்பா இருந்தா ஏன் குண்டா இருக்கிறவங்க குரு ஆக முடியாதா? புரோபாதர் கொஞ்சம் நல்ல உயரமா தான் இருப்பாரு, கட்டையா உள்ளமா குரு ஆக முடியாதா? யாரு வேணாலும் குருவாகலாம். ஆனா அவங்களுக்கு அந்த ஆன்மீக தத்துவம், ஆன்மீக அறிவியல், ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் யாருக்கு தெரியுதோ, வித்யா வினய சம்பன்னே பிராமினி கவி அசினி துணிச்சைவ சுவாபாகேஷா பண்டிதா சமதர்ஷனா, யார் எல்லாத்தையும் சமநிலையை பார்க்கிறவங்களோ அவன் குருவாக முடியும். வச்சோ வேகம், மனசோ குரோத வேகம், ஜிய வேகம், உதர உபஸ்த வேகம். அவங்க அதாவது ரூப கோஸ்வாமி உபதேசம் அமிர்தத்தில் நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஒருத்தன் குரு ஆகணும்னா வச்சோ வேகம், வாயை கட்டுப்படுத்தணும். மனசோ வேகம், மனசு கட்டுப்படணும். உதர வேகம், அதாவது வயிறு கட்டுப்படும். உதர உபஸ்ட வேகம், இந்த எல்லாத்தையும் யார் கட்டுப்படுத்துறாங்களோ then he can become குரு. எஸ், அப்ப சாஸ்திரத்துல உள்ளதை ஃபாலோ பண்ணணும். நம்ம தான் என்ன பண்றோம், குரு என்றது நம்மளுக்கு தெரியுதே இல்லை. ஈவன் நம்மளுக்கு இனிஷியேஷன் வரைக்கும் போகிற வரைக்கும் கூட நான் நிறைய கேசஸ் பார்த்திருக்கேன். அப்பயும் அவருக்கு குருனா யாருன்னே தெரியுது, குரு பத்தி தெரியுது இல்ல, குரு மீது நம்பிக்கை வருது. நல்ல ஞாபகம் வச்சுங்க, ஒரு குரு மீது நம்பிக்கை இல்லாம நீங்க பகவான நீங்க தலைக்கு நின்று தண்ணி குடிச்சாலும் பகவான் அடைய முடியாது. குரு மீது நம்பிக்கை இல்லாம, குரு மீது பற்றுதல் இல்லாம, குரு மீது அவர்கிட்ட விசுவாசம் இல்லாம, குரு கிட்ட நம்பிக்கை வளர்த்துக்காம நீங்க பகவான உளுந்து கும்பிட்டாலும் அது வேலைக்கு ஆகாது. அது ஒண்ணுமே நீங்க பண்ண முடியாது. குரு அருள் இல்லை என்றால் திரு அருள் கிடையாது. குருவோட மெர்சி இல்லைன்னா பகவான் மெர்சி கிடைக்காது. யஷ பிரசாதா பகவத் பிரசாதா, யஷ் ஆ பிரசாதா நா கதி குரு அபி, சம்சாதா பாட்டுல இருக்கும். யஷ பிரசாத் குருவோட கதை இருந்தா பகவத் பிரசாத பகவத் கதை இருக்கும். எஸ் ஆ பிரசாத குருவோட கருணை இல்லைன்னா நான் கதி கூதபி, எனக்கு இவர் என்ன கதி இருக்கு. விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் குரு சொல்றாரு. எஸ், அடுத்த கேள்வி கேட்கிறாங்க, எப்படி மெய்யான சத்குருவை நான் கண்டுபிடிப்பேன், எப்படி நான் சத்குருவை கண்டுபிடிக்கிறது? முழு முதற் கடவுள் 2 வகையில் குருவாக செயல்படுகிறார். நம் மனதில் இருந்து சைத்திய குருவாக மற்றும் வெளியே மகாந்த குருவாக, அதாவது பரிசுத்தமான பக்தனாக செயல்படுகிறார். நான் உண்மையானவனாக இருந்தால் பகவான் அந்த மகாந்த குருவை எனக்கு காட்சி அளிப்பார். நம் கையில் ஒரு மனுவோடு 1000 பேரிடம் முறையிடலாம். ஆனால் ஒரே ஒருவர் நம் மனுவை அங்கீகரிக்கும் வரை நம் செயல் எல்லாம் வீண்தான். அந்த ஒரே ஒருவர் பரமபுருஷ பகவான். ஏன் அவர் நம் மனுவை ஒப்புதல் செய்கிறார் அல்லது செய்யவில்லை? இவையெல்லாம் நம் சுய புத்திக்கு அப்பாற்பட்டவை. அவர் நம் வயலை நடும் கூலிக்காரன் அல்ல. நாம் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். இதற்கு இடையில் நாம் நம்மை தயார்படுத்திக் கொண்டு பகவானுக்கு சேவை செய்யும் எண்ணத்துடனும் மற்ற புறம்பான ஆசைகளை நிராகரிக்க வேண்டும். நாம் பகவானின் ஆசியை உண்மையாக வேண்டினால் அவர் மிக கருணையுடன் நம் ஆசீர்வதிப்பார். அவரின் ஆசினால் நாம் மெய்யான குருவை கண்டுபிடிக்கலாம். எஸ், இது வெரி கிளியரா சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பிரபாதி மகாராஜ் சொல்லிக்கிறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க, அதை திருப்பி நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். முழுமுத கடவுள் 2 வகையா நம் மனதில் சைத்திய குருவாக அதாவது பரிசுத்த பக்தனாக செயல்கிறார். நான் உண்மையானவனாக இருந்தால் பகவான் அந்த மகாந்த குருவை எனக்கு காட்சி அளிப்பார். எஸ், குரு 2 வகையில் இருக்கிற, ஒண்ணு உள்ளுக்குள்ள பரமாத்மா இருக்கிறாரு, தென் வெளியிற்குள்ள பாத்தீங்கன்னா மகாந்த குருவா நமக்கு வராரு. அப்ப எப்படி நான் கண்டுபிடிக்கிறது?
சொந்த ஐடியால கண்டுபிடிக்க முடியாது சொல்லிட்டீங்க பிரபு. பாடத்தை எப்படி கண்டுபிடிக்கனா, எப்ப நம்ம உண்மையா இருக்கிறோமோ. நான் சொல்லல, சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பிரபுபாத் மகாராஜ் சொல்றாங்க. சில பிரபுபாதர் நம்ம ஏசி பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதரோட குருநாதர் இஸ் a very high class spiritual master. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் மகாராஜ் என்ன சொல்றாரு, எப்ப நம்ம உண்மையா இருக்கிறோமோ, எப்ப நம்ம வந்து ட்ரூத்ஃபுல்லா நடந்துக்கிறோமோ, எப்ப நம்ம நேர்மையா இருக்கிறோமோ, எப்ப நம்ம உண்மையா இருக்கிறோமோ, ஏன் பகவான் நம்மளுக்கு அந்த உண்மையான குருவை கொடுப்பாரு. நம்மளுக்கு உண்மையான குருவை கொடுத்து நம்ம ஏமாத்துமே ஆனால் நம்மளோட பக்தி அபராத பக்தியாக மாறும். அதனால அவர் இடத்துல சொல்றாரு, நம் கையில் ஒரு மனுவை நம்ம ஒரு மனு வச்சிருக்கோம், நம்ம ஒரு பெட்டிஷன் வச்சுக்கோங்களேன். நம்ம நிறைய பேர்கிட்ட அந்த பெட்டிஷன் கொடுக்குறோம், அந்த மனு கொடுக்குறோம். அப்ப வந்து யாரும் நம்ம கிட்ட அதை வாங்கிக்கலன்னா அது நம்மளோட வேலை எதுவுமே நடக்காது. அப்ப ஒரு மனுவை ஒப்புதல் செய்யறதுக்கு, அதாவது வந்து பகவான் நம்மளை எக்ஸெப்ட் பண்ணிக்கிறதுக்கும் எக்ஸெப்ட் பண்ணாமதுக்கும் அது நம்மளுடைய புத்திக்கு அப்பாற்பட்டு சொல்லிட்டாரு. அப்ப நம் பொறுமையுடன் இப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒரு குரு கிடைக்கணும்னா நம் பொறுமையுடனும் காத்திருக்கணும். நம்ம ரொம்ப பேஷண்டா இருக்கணும், ரொம்ப பொறுமையோட இருக்கணும். இதற்கு இடையில் அப்ப அந்த பொறுமைனா என்ன, வீட்டுல உட்காந்து அம்மா சாமி கிருஷ்ணா அப்படி இல்ல. அதற்கு இடையில் இன் பிட்வீன் என்ன சொல்றாரு, நாம் நம்மை தயார்படுத்தி கொண்டே பகவானுக்கு சேவை செய்யும் எண்ணத்துடனும் மற்ற புறம்பான ஆசைகள் நிராகரிக்க ரெண்டு ஆக்டிவிட்டி செய்யணும். ஒரு குருவை அக்செப்ட் பண்றதுக்கு 2 ஆக்டிவிட்டி செய்யணும். இதுதான் நம்ம இங்க செய்ய ரொம்ப தவறுறோம். இங்க என்ன 2 ஆக்டிவிட்டி, பகவானுக்கு பக்தி தொண்டு சேவை செய்யணும். அதுக்கப்புறம் அட் சேம் டைம் அதாவது என்ன சொல்றது, ஆல் மெட்டீரியல் ஆக்டிவிட்டி, ஸ்டாப் த ஆல் மெட்டீரியல் ஆக்டிவிட்டி. பௌதிகமான செயல்களை, பௌதிகமான விஷயங்களை நம்ம வந்து நிறுத்தத்துக்கு முயற்சி பண்ணணும். எதெல்லாம் பௌதிகமான செயல்கள், எதெல்லாம் நம்ம பக்தி டிஸ்டர்ப் பண்ணுதோ அதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்றது முயற்சி பண்ணணும். இப்ப நம்ம என்ன பண்றோம், குரு எடுக்கிறதுக்கு முன்னும் தயாராகுதுல, சரி ஓகே குரு எடுத்தாச்சு, அந்த மனசை நம்மளுக்காக வந்து நம்மளுக்கு எல்லா பாவத்தையும் எடுத்து நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது வாழ்க்கை கொடுத்துருக்காரு. அதுக்கு மதிச்சாவது நம்ம வந்து செயல்படுறோமா, அதுவும் இல்லை. நம்ம வந்து ஏற்கனவே நம்ம செஞ்ச பாவத்தை அந்த குரு வந்து நம்ம பாவத்தெல்லாம் எடுத்துக்கிறாரு. அந்த நன்றி கடனும் நம்ம கிட்ட இல்லாம நம்ம என்ன பண்றோம், இன்னும் பாவம் மேல இன்னும் பாவங்கள் செய்யறது, இன்னும் குரு அபராதம் செய்யறது. அது என்ன ஆகும், அந்த குருவையும் பாதிக்கும், அது நம்மளையும் பாதிக்கும். ஆனா குருவோட உடம்பு மட்டும் தான் நம்ம பாதிக்குமே தவிர அவரோட பக்தியை பாதிக்காது. இப்ப குரு வந்து நம்மளுக்காக எல்லா பாவத்தையும் எடுத்து நம்மளுக்கு புது லைஃப் கொடுக்குற வச்சுங்களேன், தீட்சை கொடுக்குற, அதான் தீட்சை. ஓகேவா? தீட்சை வந்து என்னது, மறுபிறப்பு. நம்மளுக்கு வந்து நம்ம கர்மத்தினால நம்ம வந்து இந்த உலகத்தோடைய ஆசைகளால் கர்ம வினைகளால நம்ம அப்பா அம்மா மூலியமாக இந்த பூமியில பிறந்திருப்போம். அது வந்து முதல் பிறப்பு. ஆனா தீட்சை என்பது 2வது பிறப்பு. நம்மளுக்கு புது பேரு ஆன்மீகத்திற்கிட்ட நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம், பகவான் கிட்ட கனெக்ட் பண்ணிட்டோம். அது 2வது பிறப்பு. அது யாரு கொடுப்பா, குருதான் நம்மளுக்கு கொடுப்பாரு. நம்மளுக்கு கட்டின பொண்டாட்டியோ கட்டின புருஷனோ சொந்த பிள்ளைங்களோ யாருமே நம்மளோட பாவத்தை வாங்கிறதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க. நீங்க வேணா நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, யாராச்சும் உங்களோட பாவத்தை வாங்கிக்குவாங்களா? யாருமே நம்ம பாவத்தை வாங்க முடியாது. நம்ம பாவத்தை வாங்கி கொள்றது வந்து யாரு, ஓன்லி ஆன்மீக குரு, தி ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். அப்ப நம்ம அவரு நம்மள பிள்ளையா எடுத்துக்கிற நம்ம வந்து அவர் குருவா இருந்து நம்ம அவங்க சேவகனா இருக்கிறோம். நம்ம ஏன்னா எக்ஸெப்ட் பண்ணிக்கிறாரு. எக்ஸெப்ட் பண்ணிட்ட பிறகு என்ன நடக்குது, நம்மள பாவத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு பக்தி லதா பீஜா பக்தி கொடுக்குறாரு. அந்த பக்தி வந்து உடனே நம்மளுக்கு வந்து வராது, அதுக்கு முன்னுக்கே நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணணும். என்ன சொல்லிருக்காரு, குரு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீ பிராக்டிஸ் பண்ணு, பக்தி சேவை செய்யி, என் பௌதிக விஷயங்களை விடு. அப்ப இது ரெண்டுமே எங்க நடக்கும், நீங்க கிளாஸ் இருக்கணும். சிரவணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிரவணம் இங்க குரு எடுக்கிறதுக்கு முன்னாடி பண்ற பெரும் அலப்பறைகள் இருக்கு பாருங்களேன், ஐயோ அது சொல்றதுக்கு நம்மளால முடியவே முடியாது. குரு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யாருமே மலேசியால எஸ்பெஷலி நான் ஓப்பனாவே சொல்றேன், நிறைய இடத்துல ரெடி பண்றதே கிடையாது பக்தர்களை. நிறைய இடத்துல ரெடி ஆகுறதே கிடையாது. போய் உடனே குரு எடுத்துருச்சு, குரு எடுத்த பிறகு ரெடி ஆகிறாங்களோ அதுவும் கிடையாது. நான் வந்து பேர் சொல்ல விரும்பல, எந்த இடமும் சொல்ல விரும்பல, ஒரு உண்மையா நடந்த ஒரு உதாரணம் நான் சொல்றேன். ஒரு இடத்துல ஒரு அம்மா ஒரு பிள்ளை, ஒரு மதர் அண்ட் டாட்டர், 2 பேருக்கும் வந்து தீட்சை எடுத்து கொடுத்துறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிகினர், அவங்க வந்து ஆரம்ப காலகட்டம். அவங்க இது உள்ளுக்குள்ள விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் புரியுதான, கொஞ்சம் கொஞ்சம் புரியல. பட் வந்து தீட்சை எடுத்து கொடுத்த பிறகு அந்த அவங்க வந்து பாத்தீங்கன்னா
தீட்சை வாங்கிட்ட பிறகு நம்ம முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. என்ன ஆக்டிவிட்டினா அசோசியேஷன், டிவோட் அசோசியேஷன், பக்த அசோசியேஷன், சட்சங்கத்துக்கு வரணும், கிளாஸுக்கு வரணும். சும்மா காரணம் சொல்லிக்கிட்டு வீட்டுல உட்காந்துருந்தா முடிஞ்சிச்சு. பக்தி வந்து இழுத்து போட்டு படுத்து தூங்க வேண்டியதான், பக்தி வரவே வராது. டிவோட் அசோசியேஷன் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா அம்மா மகளும் அந்த மதர் அண்ட் டாட்டர் வந்து என்ன ஆயிட்டாங்க, டிவோட் அசோசியேஷன் வந்து இல்ல. டிவோட் அசோசியேஷன் இல்லைன்னா அவங்களை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன் இந்த டிவோட்டி வந்து இனிஷியேட் எடுத்துட்டாங்க, இப்போ எடுத்துக்காங்க, அவங்களுக்கு சேவிஸ் கொடுத்துருக்கோமா, சேவிஸ் இருக்கா இல்லையா, ஏன் வரதில்லை, இதான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நான் கேள்விப்பட்ட ஒரு பக்தர் மூலமா கேள்விப்பட்டது என்னதுன்னா, அவங்க திரும்பியும் பழைய வாழ்க்கைக்கே போயிட்டாங்க. அவங்க குருவோடைய மகிமையும் தெரியல, குரு தத்துவமும் தெரியல, சும்மா வந்தாங்க, நல்லா கத்திட்டாங்க, ஒரு 6 மாதங்க எடுத்து கொடுத்துருது, பிறகு வந்து திருப்பியும் பழைய வாழ்க்கையே போயிடறாங்க. இது வந்து என்னன்னா குரு அபராதம். இந்த குரு அபராதம் வந்து என்னது, இது ரொம்ப ரொம்ப ஹெவியான அபராதம். இந்த குரு அபராதம் நம்மளையும் பாதிக்கும், தீட்சை எடுத்தவங்க பாதிக்கும், ரெக்கமெண்ட் பண்ணி இதை வந்து சரியா வந்து வழி நடத்தாம இருக்காங்களா அவங்களையும் பாதிக்கும். ஏன்னா குரு என்பது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இத்தனை வருஷமா பல கோடி பிறவிகளாக நம்ம இந்த உலகத்துல வந்து பாடுபட்டு இருக்கோம். இந்த லோகத்துல நம்ம வந்து பல கோடி பிறவிகளாக நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம பஜ கோவிந்தம் அதுல வந்து சிவபெருமான சங்கராச்சாரிய சொல்றாரு, இத சம்ஸ்காரே பௌதஸ்காரே கிருப்பையா பாரே பாரி முராரே. இந்த இடத்த விட்டு வந்து இங்கேருந்து வெளியாகணும். இங்கேருந்து வெளியாகுது எக்ஸிட் பாஸ் யாரு கொடுக்குறா, வெளியாகுறது யாரு சான்ஸ் கொடுக்குறா, யாரும் கொடுக்க மாட்டாங்க. எந்த தேவர்களாலேயோ இல்ல எந்த ஒரு பகவானாலும் யாருக்கும் குரு மட்டும் தான் கொடுக்க முடியும். அதனால குரு கரணதார், குரு வித் கேப்டன் ஆஃப் த ஷிப். பகவான் லோகத்துக்கு போறதுக்கு அந்த இந்த சம்சார கடல், இந்த உலகத்தோட கடல், இந்த கடலை தாண்டறதுக்கு நம்மளுக்கு மிகப்பெரிய கப்பை, அந்த கப்பை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷிப் தான் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பக்தி. அந்த கிருஷ்ண பக்தி என்ற கப்பையில நம்ம ஏறி உட்கார்ந்த பிறகு அந்த கிருஷ்ண பக்தி கப்பையை வந்து ஓட்டுற அந்த கேப்டன் வந்து யாருன்னா சாக்ஷாத் ஆன்மீக குரு. அந்த குருவோட பேச்சை நம்ம கேட்கும் போது அந்த கேப்டன் சொல்றாரு, கேப்டன் வச்சுங்களேன், அவர்தான் குரு கரணதாரம் சொல்லுவாங்க. கரணதாரம் மீன்ஸ் கேப்டன். அந்த கேப்டன் வந்து அந்த ஷிப்போடைய அந்த ஸ்டேரிங்கை வந்து அவர் லெப்ட் சைடு வளைக்கிறான்னு வச்சுங்களேன், லெப்ட் வளைக்கிறாரு. அப்ப அந்த ஷிப் எப்படி போகும், லெப்ட் சைட்ல போகும். அப்ப ஷிப் ரைட்ல திருப்பினா ஷிப் வந்து அந்த கப்பை வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகும். ஆனா இல்ல, கேப்டன் வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல லெப்ட் சைட்ல வளைக்கிறாரு, நான் ரைட் ஹேண்ட் சைட்ல நான் திரும்ப போறேன் அப்படின்னு திரும்ப என்ன நடக்கும், நம்ம நேரா நம்ம கடல்ல விழுந்துருவோம். இந்த வார்த்தை இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என் குரு மகாராஜ் சொல்லினா சைத்தன்ய சந்திர மகாராஜ் வந்து எனக்கு வந்து எங்க கிளாஸ்ல பேசும்போது சொல்லுவாரு. அவர் என்ன சொல்லுவாரு, இது என் குரு மகாராஜ் சொல்லி கொடுத்து, ஸ்ரீமன் கௌரகுண மகாராஜ் சொல்லி கொடுத்து சொல்லுவாரு. எஸ், சில புரோபாதர் இந்த கிருஷ்ண பத்தி ஏக்குதுல, வெறும் சில புரோபாதர் மட்டும் நம்மளுக்கு குரு மட்டும் கிடையாது. அந்த புரோபாதர் சம்பந்தப்பட்ட எல்லா ஆன்மீக ஆச்சாரியர்கள், வைஷ்ணவர்கள், அவங்க எல்லாமே குரு கருணதார். இந்த கப்பையை வந்து கிருஷ்ண பக்தி என்ற கப்பையாத வந்து மகாபூர்வ கருணையோட இந்த கப்பையை வந்து ஓட்டிட்டு போறாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம், அவங்க லெப்டில் வரைகிறாங்க, நம்ம லெப்டில் வரையணும். இதை செய்யாத சொல்லும் போது நம்ம செய்யக்கூடாது, இது பண்ணாத சொல்லும் போது நம்ம பண்ணக்கூடாது. இது உடனே விட முடியலன்னா கூட பகவத்கீதை பகவான் கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, பயிற்சி பண்ண அர்ஜுனா, by your practice then you can achieve. உங்களுடைய பயிற்சி மூலியமாக நீங்க அந்த கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண பிரேமை அடைய முடியும். பயிற்சினா வந்து என்னது, சாதன பக்தி. இங்க சாண்டிங் பண்றதுலே பல வகையான பிரச்சனைகள் இருக்கு. சாண்டிங் பண்றதுலே நம்மளுக்கு பல வகையான தடுமாற்றங்கள் இருக்கு. சேவை செய்யறதுல வந்து அவ்வளோ நிறைய தடுமாற்றங்கள் இருக்கு. தீட்சை வாங்கி, அதாவது மலேசியால எப்படின்னு தெரியல எனக்கு, ஆனா இந்தியாவில எனக்கு சில பக்தர் கனெக்ஷன் இருக்கனால என்ன சொல்லுவாங்கன்னா, யாரெல்லாம் தீட்சைக்கு புதுசா வராங்களோ அந்த தீட்சை வாங்குறதுக்கு முன்னாடி அங்க எந்த டெம்பிள் கீழே இருந்து வராங்க, அதாவது இப்ப மெயின் டெம்பிள் கீழே இருந்து வந்துதான் அவங்க தீட்சை வாங்க முடியும். அப்ப அந்த டெம்பிள் தான் அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுப்பாங்க. அப்பவே அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, நீங்க தீட்சை வாங்க போறீங்க, இந்த சென்டரோட சார்பாக இருந்து நீங்க இந்த மகாராஷ்டிரா தீட்சை வாங்க போறீங்க, ஓகே, வாட் எவர் எந்த மகாராஷ்டிரா தான் நீங்க தீட்சை வாங்கிக்கலாம், ஓகே. அப்போ உங்களுக்கு வந்து தீட்சை வாங்கிட்ட பிறகு உங்களுக்கு இந்த சேவிஸ் நம்ம கொடுக்க போறோம், இந்த டியூட்டி செய்ய போறோம் சொல்லி அங்க டியூட்டி எல்லாம் பிக்ஸ் பண்ணுவாங்க. இங்க யாருக்கு நம்ம டியூட்டி பிக்ஸ் பண்ணாதனால என்ன ஆயிருது, தீட்சை வாங்கின பிறகு நம்ம வந்து ஹாய் பாபான்னு சொல்லிட்டு போற நம்ம அதோட ஒரு ஜென்மாஷ்டமிக்கோ இல்ல ஒரு ராதாஷ்டமிக்கோ இல்ல அப்படி காணா போயிடும். ஓகே, நம்ம அன்றாடைக்கு செய்ய முடியலாலும் அட்லீஸ்ட் வந்து வாரத்துல ஒரு நாள் இல்ல மந்த்லி ஒரு நாள் அட்லீஸ்ட் இல்ல, அதாவது வந்து ஒரு 2 மாசத்துக்காச்சும் ஒரு நாள் நம்ம ரெகுலரா சேவிஸ் இருக்கணும், டெம்பிளுக்கு வரணும்.
அப்ப டிவோட் எஜுகேஷன் இல்ல, சேவிங்ஸ் இல்லைன்னா ஸ்பிரிச்சுவல் growth, ஆன்மீக குரு கொடுத்த அந்த கட்டளைகள் இது எதுவுமே வந்து நம்மளால பிராக்டிகலா செயல்படுத்த முடியாது. அது மட்டும் இல்லாம நம்ம குருவை வந்து அவரோட குருவை நம்ம வந்து அடையும் போது இங்க வந்து பாத்தீங்கன்னா பௌதிக விஷயங்களை எந்த அளவுக்கு நம்மளால விட முடியுமோ அந்த அளவுக்கு விடுறது முயற்சி பண்ணணும். பௌதிக விஷயங்கள்ல வந்து ஏதோ விடணும் அப்படின்னு கேட்கும் போது அதுலயே ஒரு லிஸ்ட் போடுறது. இல்ல ப்ரோ, இந்த பௌதிக விஷயம் எனக்கு பிடிக்கும் பிரபு, அதனால இதை நான் விட மாட்டேன் பிரபு, இப்போதைக்கு ஒண்ணு 10 வருஷம் நான் செய்ய போறேன் பிரபு. இந்த பௌதிக விஷயம் பாத்தீங்கன்னா இது பரவாயில்ல, இது விட்டுறேன் பிரபு. இந்த பௌதிக விஷயம் என்னால முடியாது பிரபு, நான் வந்து யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் பிரபு, இதை நான் செஞ்சுட்டே இருப்பேன், நான் சாகரையும் செஞ்சுதான் இருப்பேன் பிரபு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அது என்ன ஆகும்? நம்ம வந்து பகவான் லோகத்துக்கு போறதுக்கு மிகப்பெரிய ஒரு தடைக்கல்ல வந்து நம்ம தான் அதை வைக்கிறோம் தவிர வேற யாரும் நம்ம பக்திக்கு வந்து யாருமே தடைகள் கிடையாது. நம்ம பக்திக்கு நம்மளுக்கு தடையா இருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம பக்திக்கு நம்ம தான் தடை. வேற யாரும் வந்து நம்மளுக்கு வந்து தடையா இருக்க முடியாது. நம்மளுக்கு யாரும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இன்டென்ஸா இருக்க முடியாது. அதனால பாத்தீங்கன்னா ஆன்மீக குருவை நம்ம அடையிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்றாரு? நம்ம வந்து உண்மையாக இருக்கணும். தென் பகவான் வந்து அரேஞ்ச் பண்ணுவார். இப்ப உண்மையா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க குருவை அடையிறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி கிளாஸஸ்க்கு வரணும், சென்டருக்கு வரணும், இந்த கிளாஸஸ் கேட்கணும், பல விஷயங்களை வந்து நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்ப மாற்றத்துக்கு உருவாகும். நம்ம சில விஷயத்த நம்ம சேஞ்ச் பண்ணலாம். நம்ம வந்து அப்பதான் முடிவெடுப்போம். பிறகு வந்து குரு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பொறுமையா இருக்கணும். ஐயோ உடனே எடுத்துணும், ஐயோ உடனே எடுத்துனா என்ன ஆகும்? உடனே போயிடும், நம்ம காணா போயிடும். இப்ப என்ன நடக்குது? ஒரு மாராஜ் வந்துட்டாருன்னா இங்க ஒரு டிவோட்டி கூட்டம் இருக்குன்னு என்ன பண்றாங்க? இவங்க ரெடி ஆகுறாங்களா ரெடி ஆகலையா சொல்லி எதுவுமே நம்ம செக் பண்றது இல்ல. இதுல மிகப்பெரிய கொடுமை வந்து என்ன ஆகுதுன்னா, சில இடத்துல ஒரு குரு நம்மளுக்கு இருக்கிறாருன்னா அந்த குருவுக்கும் அந்த தீட்சை எடுக்க போறவங்களுக்கும் 2 பேருக்குமே அந்த கனெக்ஷனே இல்லை. கனெக்ஷனே இல்லாம தான் நம்ம வந்து நிறைய இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. இது என்கிட்ட ஒரு டிவோட்டியே சொன்னது, பிரபு எனக்கு உண்மையிலேயே அதுல எந்த கனெக்ஷன் இல்லை பிரபு, பட் அந்த குரு மகாராஜ் கிட்ட என்கிட்ட தீட்சை கொடுத்துட்டாங்க, நான் தீட்சை வாங்கிட்டேன், பிறகு நான் வந்து ஸ்லோலி தான் நான் கத்துக்கிட்டேன். இங்க வந்து நிறைய வந்து பிரச்சனைகளுக்கு காரணம் வந்து மூலாதாரம் வந்து நம்ம குரு எடுத்த பிறகு இல்ல குரு எடுக்காததுக்கு முன்னுக்கு கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா குரு எடுக்கலப்பா நானு அதனால தப்பிச்சிட்டேன், இந்த கிளாஸ் எனக்கு இல்லை, அப்படி கிடையாது. குரு ஒன்னும் எடுக்கலையா, நம்ம வந்து பக்தி சித்தாந்த தாக்கூர் சொல்ல மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? பக்தி சேவையை பிராக்டிஸ் பண்ணணும், பௌதிக ஆசைகளை விடணும். குரு எடுத்த பிறகு என்ன பண்ணணும்? நம்ம வந்து தொடர்ந்து பக்தி சேவைகள் செய்யணும். குரு கொடுத்தபடி 16 மாதங்கள் ஜெபம் பண்ணணும். பிறகு 4 கோட்பாடை கடைப்பிடிக்கணும். நம்ம அப்ப அந்த மாதிரி நம்ம செய்யாத போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஒன்னும் அனார்த்தங்கள் அதிகமா ஆகும். அப்ப அந்த அனார்த்தங்கள் குறைக்கணும்னா நம்ம குரு சொல்றதை கேட்கணும். நம்மளால உடனே எல்லாத்தையும் விட முடியாது. ஆனா சாண்டிங் ஜெபம் வந்து நம்ம சின்சியரா பண்ண மனசுக்குள்ள அந்த வலிமை, அந்த ஸ்ட்ராங்னஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. ஏன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த குருவோடைய பேச்சை கேட்கறதுக்கு மனசு வலிமையாகும். ஏஸ் இது பிராக்டிக்கல் உதாரணம். இது நான் வந்து கண்டிப்பா நான் அனுபவிச்சேன். அதை நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். நான் வந்து ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அது என்னால விடவே முடியாது வாழ்க்கையில. ஆனா பிரார்த்தனை பண்ண நம்ம பிராக்டிஸ் பண்ண சாண்டிங் பண்ண என்னால அந்த விஷயத்தை கம்ப்ளீட்டா என்னால விடவே முடிஞ்சிருச்சு. அந்த வலிமை எப்ப வரும், அந்த ஸ்ட்ராங்னஸ் எப்ப கிடைக்கும்? பை சாண்டிங் அண்ட் குரு மர்சி. பகவானோட கருணையாலும் நாமத்தோடைய அந்த நாம ஜபத்தோடைய விஷயம் அந்த பவர்னால இங்க வந்து நம்ம இருதயத்துல இருக்க பரமாத்மாவை புரிஞ்சு கொள்ள முடியாது. பகவான் நம்ம டைரக்டா பார்க்க முடியாது, குரு மூலியமா தான் நம்ம பகவானை பார்க்க முடியும். அதனாலதான் ஒரு ஆன்மீக குரு வந்து கிருஷ்ணன் நம்மளுக்கு அனுப்புறாரு. எதுக்காக? நம்ம பகவானை புரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? வெரி வெரி சீரியஸா இருக்கணும். முக்கியமான விஷயம் குவாலிபிகேஷன் வந்து என்னது? உண்மையாக நம்ம இருக்கணும். குரு எடுக்கிறதுக்கு முன்னாடி உண்மையா இருப்பேன், குரு எடுத்த பிறகு நம்ம என்ன வேணா பண்ணலாம், என்ன ஆட்டம் ஆடலாம்னு சொல்லி நம்ம கிடையாது. நம்ம வந்து கட்டையில போற வரைக்கும், இறக்குற வரைக்கும் நம்ம வந்து குரு சொல்றது வார்த்தை கேட்கலாம். ஓகே, சம்டைம் நம்ம தப்பு பண்ணிட்டோம், அது முடிஞ்சதாகவே இருக்கட்டும். நாளைக்கு வந்து போகி, ஓகேவா? முடிஞ்சதாக எரிச்சிடணும். இனி வரக்கூடிய மாதம், இனி வரக்கூடிய நாட்கள், ஐ பிறந்தாலும் வழி பிறக்கும் சொல்லுவாங்க. இனி வரக்கூடிய நாட்கள் வந்து நம்ம இன்னும் எப்படி சீரியஸா இருக்கிறது, குரு கட்டளை எப்படி இருக்குது? ஏன் இந்த மைண்டு, இந்த மனசு வந்து பாலா போனது,
இந்த மனசு வந்து நம்ம நல்லா போயிருக்கும், சில சமயம் குரங்கவே மாறும். மனசு ஒழுங்காப்படுத்தணும் என்ன பண்ணணும்? மனசு ஒழுங்கா இருக்கணும்னா நம்ம வந்து சாண்டிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாண்டிங் தொடர்ந்து நம்ம வந்து கான்ஸ்டன்டா நம்ம வந்து சாண்டிங் வந்து நம்ம வந்து ரெகுலரா பண்ண மனசு கட்டுப்பாடுல இருக்கும். மனசு கட்டுப்பாடுல இருக்கும் போது பக்தி ரொம்ப ஈஸியா நம்ம பண்ண முடியும். மனசு கட்டுப்பாடுல இல்லைன்னா நல்லா போயிட்டே இருக்கும், திடீர்னு மனசு குரங்கா மாறிடும். மாறி என்ன பண்ணும்? நம்மளை வந்து பைத்தியக்காரமே ஆக்கி விட்டுரும். பைத்தியக்காரனா ஆக்கி விட்டுரும் நம்மளைய. பைத்தியக்காரன் ஆக்கி விட்டு என்ன பண்ணுவோம்? அப்புறம் பண்ணாத வேலைலாம் பண்ணிட்டு, செய்யாத தவறுலாம் செஞ்சுட்டு, பிறகு வந்து இயேசுநாதர் கிட்ட வந்து அந்த பாவ மன்னிப்பு கேட்பாங்களா, அந்த மாதிரி கிருஷ்ணன் கிட்ட வந்து பாவ மன்னிப்பு கேட்டு இருப்போம். கிருஷ்ணா மனுஷன்னு. எஸ், பகவான் இஸ் பதித பாவன். பகவான் வந்து காரணமற்ற கருணை வாய்ந்தவர். அவர் வந்து நம்மள கீழே வந்து ஆத்மாக்கள் நம்ம காப்பாற்ற வந்திருக்கிறாரு. அவருக்கு தெரியும் நம்ம மண்டை, மூளை, மனசு எப்படி சாக்கடையா இருக்கு, எவ்வளவு பௌதிக ஆசைகள் இருக்கு. என்னதான் நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம பௌதிக ஆசைகள் குறைய மாட்டேன் அவருக்கு தெரியும். அவர் கருணை கொடுப்பாரு. ஆனா அவர் கருணை கொடுக்குறாரு, நம்மளை மன்னிக்கிறாரு. அந்த ஒவ்வொரு விஷயத்த வந்து ஒரு இலக்காரமா நினைச்சுக்கிட்டு நம்ம மீண்டும் மீண்டும் பாவம் பண்ணிட்டு மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்கறது வந்து அது வந்து நாம அபராதம். நம்பர் 7வது நாம அபராதம். நம்ம தொடர்ந்து வந்து பாவம் பண்ணி திருப்பி வந்து சாண்டிங் பண்றது, தொடர்ந்து பாவம் பண்ணி சாண்டிங் பண்றது. அது வந்து எப்படின்னா, நம்மளுக்கு வந்து காஃப் இருக்கு வச்சுக்கலாம், நமக்கு இருமல் இருக்கு வச்சுக்கலாம், ஐஸ் வாட்டர் குடிச்சிட்டு அப்புறம் இருமல் மருந்து குடிக்கிற மாதிரி. இருமல் மருந்து குடிச்சிட்டு ஐஸ் வாட்டர் குடிச்சா இருமல் நிக்குமா? நிக்காது. ஒண்ணு ஐஸ் வாட்டர் விடணும் நம்ம, அப்போதான் இருமல் நிற்கும். இங்க பௌதிக ஆசையும் பண்ணிக்கிட்டு, பௌதிக விஷயங்கள் செஞ்சுட்டு, பௌதிகமான விஷயங்களே நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்து ஆன்மீகத்திலையும் வந்து வரணும்னா முடியாது. நம்மளோட நாடகம் எவ்வளவு நாள் நாடகம் நடிக்க முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனா நம்ம வந்து பகவானை ஏமாத்துற மாதிரி நம்மளே ஏமாத்திட்டு இருப்போம். ஒரு நாள் வந்து அந்த நாடகம் முடிஞ்சோடனே நம்மளோட உண்மையான கேரக்டர், நம்மளோட உண்மையான இதுகள் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிய வரும். அதனாலதான் நம்ம வந்து ரொம்ப ஷுட் பி வெரி வெரி சீரியஸ். கிருஷ்ண பக்தியில நம்ம வந்து குரு எடுத்துட்டோமோ எடுக்கலையோ, ஒரு இடத்துல நான் கிளாஸ் கொடுத்து சொன்னாங்க, பிரபு நல்ல வேலை பிரபு, நீங்க குரு எடுத்தவங்க பத்தி சொல்லியிருந்தீங்க, நான்லாம் ஒன்னும் குருவே இருக்க தப்பிச்சிட்டேன் பிரபு. தப்பிச்சிட்டீங்களா? குரு எடுத்தவங்க வந்து அந்த ஃபாலோ பண்ணும், எந்த அளவுக்கு சீரியஸா ஃபாலோ பண்ணும். குரு எடுக்காதவங்க ஒன்னும் நீங்க வந்து சீரியஸா இருக்கணும். குரு எடுக்கிறதுக்கு குரு எடுத்தவங்க கேஸ் வந்து எப்படின்னா, கப்பைக்குள்ள உட்காந்துட்டாங்க, அந்த அந்த ஆன்மீக அந்த கப்பைக்குள்ள உட்காந்துட்டாங்க. குரு எடுக்காதவங்க கப்பைக்கு வெளியில ஒன்னும் தண்ணியில அந்த கடல்ல திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு கப்பையை சூஸ் பண்ணணும், கிருஷ்ண பக்தி அந்த கப்பையை சூஸ் பண்ணணும், ஒரு ஆன்மீக குரு எடுக்கணும். இதெல்லாம் என்ன பண்ணணும்? பொறுமையாக இருந்து நீங்க தொடர்ந்து கிருஷ்ண பக்தியை வந்து பயிற்சி பண்ணணும், சேவைகள் செய்யணும். இங்க என்ன ஆகுது? சேவை வந்து வரும்போது கிளம்பு 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 கிளம்பு, ஓடு 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 ஓடு, எஸ்கேப் ஆகு அப்படின்னு ஓடும் போது எங்க ஓடி நம்ம யாரை சாதிக்க முடியும்? நம்ம எதை நம்ம வந்து சேவையில உதாரணம் வச்சு, நம்ம சேவையில எஸ்கேப் ஆகி நீங்க வீட்டுல கரெக்டான டைம்ல உட்காந்துட்டு வீட்டுக்கு போயிட்டீங்க, என்ன நம்ம அச்சீவ் பண்ண முடியும் சொல்லுங்க? என்ன நம்ம அச்சீவ் பண்ண முடியும்? ஒண்ணு நம்ம அச்சீவ் பண்ண முடியாது, ஒண்ணுமே இல்ல. நம்ம வந்து கடைசி நம்ம வந்து பகவான் நம்ம கிட்ட எஸ்கேப் ஆயிடுவாரு. தட்ஸ் வை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெரி வெரி சீரியஸ். ஓகே, உண்மையிலேயே நம்மளுக்கு டைம் இல்லை, நம்ம செய்ய முடியல பரவாயில்ல, ஆனா வந்து இந்த எட்டிடியூட் வந்து தொடர்ந்து வச்சுக்கூடாது. ஒரு சேவையில வரும்போது எப்படிலாம் எஸ்கேப் ஆகலாம், எப்படிலாம் நம்ம தப்பிக்கலாம், எப்படிலாம் நம்ம வந்து பல்ட்டி அடிச்சு ஓடி போலாம் அப்படி நம்ம யோசிக்கிறோம் வச்சுக்கங்களேன். நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஷாம சுந்தர அந்த ராதா கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எஸ்பெஷலி பிருந்தாவன கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா 3 சைடு வளைஞ்சிருப்பாரு. அவரோட கழுத்து, அவரோட இடுப்பு, அவரோட கால். நீங்க ஒண்ணு ஏமாத்தீங்கன்னா அவர் 3 மடங்கு ஏமாத்துவார். நீங்க ஒண்ணு எஸ்கேப் வேணும், அவர் 3 மடங்கு உங்ககிட்ட எஸ்கேப் ஆவார். நீங்க ஒண்ணு பல்ட்டி அடிச்சு நீங்க எஸ்கேப் பண்ணி அவர் 3 வாட்டி பல்ட்டி அடிச்சு அவர் எஸ்கேப் ஆவாரு. நீங்க ஒரு வாட்டி அவர்கிட்ட மிஸ்டேக் பண்ணும்போது அவர் கருணை கட்டுவாரு, அவர் மன்னிப்பாரு. ஆனா எல்லாமே தெரிஞ்சு எல்லாமே உங்களுக்கு சேவையோட மகத்துவம் தெரிஞ்சு இருந்தாலும் யாரு கேட்க போற, யாரு நம்ம நல்லா இருக்கணும் செய்யும் போது பகவான் 3 மடங்காக நம்மளை ஏமாத்துவார். அதனால நம்ம வந்து நம்ம தூய்மையான பக்தரா இருக்கோம், நம்ம பக்தரா மாறணும், நம்ம சீரியஸா இருக்கிறோம்னு வச்சுங்களேன். பகவான் கிருஷ்ணன் நம்மளுக்கு ஸ்பெஷல் மெர்சி கொடுப்பாரு. எப்படின்னா, ஸ்ரீமன் கோர்கொண்ட சுவாமி மகாராஜ் ஒரு கிளாஸ் கொடுப்பாரு, கிருஷ்ணா கிரஷ் த பிரைட்னு. நம்மளோட அகங்காரத்தை உடைப்பாரு. நம்மளுடைய சோமச் அகங்காரங்களை நம்ம மேல கருணை கொடுக்கும்போது என்ன பண்ணுவாரு, அந்த கருணை வந்து கொடுக்கணும்னா என்ன பண்ணுவாரு, அந்த கருணை வந்து கொஞ்சம் அட்டி கொடுப்பாரு, கொஞ்சம் ஹெவியான சில பரிசுகள் கொடுப்பாரு. அந்த அட்டி வாங்கணும்னு என்ன ஆகும், நம்ம வந்து நம்மளோட அகங்காரம், அவரோட இதில் எல்லாம் குறையும், எல்லாமே குறையும். அதனால சொல்லுவாங்க, எவ்வளவு நம்ம ஆட்டம் போட்டாலும் என்னது இருந்தாலும் கிடைச்சா நம்ம வந்து ஒரு காலகட்டம் வந்தோம் நம்ம எல்லாரோட ஆட்டமும் அடங்கி விடும். நம்ம வந்து இளமையில இருக்கும் போது அதே ஆட்டங்கள் நம்ம வந்து முதுமை வரைக்கும் போடவே முடியாது, எல்லா ஆட்டங்களும் அடங்கும். பகவான் வந்து நம்மளை வந்து காத்திருந்து நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பார், பொறுமையா சொல்லிக் கொடுப்பாரு. ரொம்ப குதிக்கிறே ராஜா, ரொம்ப குதிக்கிறியா, நீ குதி,
நீ டயர்டாகி உட்காரவில்ல, அப்ப நான் உன்னை வெளுத்து வாங்குற சொல்லி உனக்கு வெளுத்து வாங்குவேன். அதுக்குன்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ண குடும்பக்காரர் கிடையாது. நம்ம என்ன இங்க சொல்ல போறோம், என்ன பாயிண்ட் சொல்லணும்னா, நம்ம பகவானோட பிரதிநிதி தான் நம்மளுடைய ஆன்மீக குருமார்கள், அந்த ஆன்மீக ஆச்சாரியர்கள், சாதுக்கள். அவங்க சொல்றத நம்ம வெரி சீரியஸா நம்ம அதை நோட் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை செய்யணும். தென் நம்ம இதயத்துக்குள்ள பரமாத்மாவை நம்ம பின்னுக்கு பகவானை நம்ம டைரக்டா பார்க்க முடியும். அப்ப நம்மளுக்கு திவ்ய சக்ஷு, ஆன்மீக பார்வை நம்மளுக்கு கிடைக்கும், ஸ்பிரிச்சுவல் விஷன் கிடைக்கும், ஸ்பிரிச்சுவல் ஐஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. Then you can see the பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா. Then you can receive பகவான் உங்ககிட்ட ரெசிபிரேட்டட், உங்ககிட்ட அன்பு பரிமாற்றம் பண்ணுவாரு, உங்ககிட்ட டீலிங் பண்ணுவாரு, உங்ககிட்ட விளையாடுவார். நீங்க பகவான் தொட்டு பார்க்கலாம், தொட்டு பிடிக்கலாம், அப்படி விளையாடலாம், அவர்கிட்ட நீங்க அவர் பேசலாம், பகவான் கூட பேசுவாரு, எல்லா வகை ஆக்டிவிட்டியும் அவர் பண்ணுவாரு. பிகாஸ் 16,108 மனைவிகள் துவாரைகள் இருக்கும் போது 16,108 வீட்டிலையும் பகவான் ஒரு வீட்லயும் இருந்தாரு, அன்பு பரிமாற்றம் பண்ணாரு. நம்ம கிட்டயும் அப்படிதான், நம்ம பகவான் கிட்ட கனெக்ட் பண்ணிட்டோம், பகவான் நம்ம கிட்ட கனெக்ட் பண்ணி அவர்கிட்ட அவரோட பிரேம பத்தி அடைஞ்சுன்னா பகவான் டைரக்டா கனெக்ட் பண்ணுவாரு, நம்மள பேரை சொல்லி கூப்பிடுவாரு, நம்ம கூடயே இருப்பாரு, நம்ம விளையாடுவாரு, கிச்சன் போகும்போது அங்க எல்லா இடத்துலயும் நம்ம கூட இருப்பாரு. இஸ் த கிருஷ்ண பக்தி. இங்க நம்மளுக்கு என்னது, நம்ம பொறுமை என்றதே கிடையாது. இப்போ நம்ம ரொம்ப அலட்சியமா இருக்கும். தட்ஸ் வை இந்த கிளாஸோட கன்க்ளூஷன் என்னதுன்னா, பரமாத்மா நம்ம பார்க்க முடியாது. பரமாத்மா பார்க்கணும்னா குரு மூலியமா தான் பார்க்க முடியும். அந்த பரமாத்மா தான் நம்மளுக்கு குருவா முன்னுக்கு வராரு. அப்படிப்பட்ட குருவை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம உண்மையாக இருக்க வேண்டும். இதே ஸ்ரீலா பக்தி ஸ்ரீதாஸ் தாக்கூருடைய கருத்து. பிறகு குரு கிடைக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்து பிறகு ஆன்மீக பயிற்சி பண்ணணும், பக்தி சேவைகள் செய்யணும், அண்ட் ஆல்சோ பௌதிக விஷயங்களை நம்ம விடணும். பிறகு ஆன்மீக ஆச்சாரியர்கள் பகவான் கருணையால ஒரு குரு நம்மளுக்கு கண்டிப்பா கிடைப்பாரு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. जय श्री चैतन्य चरितामृता की जय, श्री राधा गोपाल जी की जय, जगन्नाथ सुभद्रा महारानी की जय, श्रीला प्रभुपाद महाराज गौरांग माव नित्यानंद प्रभु की जय, निताय गौर प्रमानंदे. हरि 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 बोल. எஸ், ஹரே கிருஷ்ணா. எதுவும் சந்தேக கேள்விகள்?